ஓகே. இந்த வீடியோல இருந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம YouTubeல டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான கோர்ஸ்க்கான ஒரு பேஸ்மெண்ட்ட கவர் பண்ண போறோம். பேஸ்மெண்ட்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸல் தான் நம்மளோட பேஸ். நம்மளோட மாடியூல் 2ல எக்ஸல வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். எப்படி ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுலருந்து எல்லாமே நம்ம வந்து இந்த எக்ஸல் பேஸ்மெண்ட் ஒரு வீடு கட்ட போறோம்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்ட போறோம். அந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போகணும். அந்த பேஸ்மெண்ட் தான் எக்ஸல். ஓகேவா? அந்த எக்ஸல் தான் நம்ம இந்த கோர்ஸ்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் கைஸ். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸலுக்கான கோர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேட்டா அனலிஸ்ட் வந்து இப்ப படிக்கிறீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டே வந்து எக்ஸல் தான் கைஸ். ஓகேவா? இந்த எக்ஸலை வந்துட்டு நம்ம வந்து டேட்டா அனலிஸ்ட்க்கு எவ்வளவு எக்ஸல் தேவைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கவர் பண்ணிடுவேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், நீங்க டேட்டா அனலிஸ்ட்க்கு எவ்வளவு எக்ஸல் தேவைப்படும் சொல்லி நிறைய நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. நிறைய பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு இந்த எக்ஸல் வந்து இதுவே வந்து போதுமான அளவு தான். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து இருக்கும். 2016 இல்ல 2012 வெர்ஷன்ஸ் வந்து இருக்கும் guys. நீங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரீட்டிங் மெசேஜ் மாதிரி மேல வந்து இருக்கும், குட் மார்னிங்னு. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் தான் வந்து இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பாத்தீங்கன்னா பிளாங்க் ஒர்க் புக்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பில்டிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் மாதிரி அவங்களே வந்து உங்களுக்கு வந்து டுட்டோரியல்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுக்கு நீங்க வந்து இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றீங்கன்னா எக்ஸல்ஸை, ஏன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இருந்திருக்கும் கேஸ். ஓகேவா? அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண டேட்டா செட்ஸ் தான் கேஸ். எல்லாமே டேட்டா அனலிஸ்டுக்காக நான் வந்து அனலைஸ் பண்ண டேட்டாஸ் தான் கேஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இது வந்து டிஃபால்ட்டாவே உங்க இதுலயுமே இருக்கும், பிளாங்க் ஒர்க் புக் அண்ட் பில்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து டுட்டோரியல்ஸ் பிளஸ் இது வந்து ரீசன்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீசனல் போட்டோ கேலண்டர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பேலன்ஸ் ஷீட் வந்து இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட் ஷெடியூல் ஷீட் இருக்கு. இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க டேட்டால நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் கைஸ். ஓகேவா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு கைஸ். இந்த ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி உங்களோட ஃபைல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க எங்க இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் எக்ஸல் ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலை வந்து நீங்க எடுக்கணும்னா நீங்க இந்த ஓப்பன் சொல்லிட்டு திஸ் பிசின்னு கொடுத்து திஸ் பிசில கொடுத்து நீங்க எங்க இருக்கோ லோக்கல் டிஸ்க் சில இருக்கோ இல்ல டில இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்க வேண்டியதான் கைஸ். ஓகேவா? அது வந்து நீங்க ப்ரௌசிங் கொடுத்து நீங்க வந்து எடுக்கணும் கைஸ். ஓகேவா? அண்ட் ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து ஒன்றும் இல்லை கைஸ், உங்களோட அக்கௌண்ட் நீங்க வந்து சைன்இன் பண்றது, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் சைன்இன் பண்றது தான் கைஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். இது வந்து நார்மலா ஃபாண்ட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ நார்மலா ஃபாண்ட்ஸ் டிஃபால்ட்டா எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி இது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா செட் பண்ணிருக்க டூல்ஸ் தான். இதை நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா கைஸ்? அண்ட் ஓகேன்னு ஜஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்குள்ள போய்க்கோங்க, பிளாங்க் ஒர்க் புக்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம எக்ஸலுக்கான ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் கைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து எல்லாருமே வந்து ஒரு பேசிக் லெவலுக்கு வந்து நீங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ் லெவல்ஸ்ல இல்ல ஆஃபீஸ் லெவல்ஸ்ல இல்ல காலேஜ் லெவல்ஸ்ல நீங்க பேசிக்கா நீங்க வந்து எக்ஸல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இன்டெப்த் கான்செப்ட்ல டேட்டா லிஸ்ட்ல எப்படி ஒரு எக்ஸலை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க, ஒரு டேட்டா வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஒரு டேட்டா வந்து எப்படி வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லா பார்க்கலாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு கிரிட்ஸ் லைன்ஸ் மாதிரி போட்டுருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு டேபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நான் வந்து மேல மேல இருந்து இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து இந்த இங்க வந்து க்ளோஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன், இது எல்லாமே இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல சர்ச் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸல் புக் போர்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து குவிக் ஆக்சஸ் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க மாடிஃபையும் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? இது வந்து எல்லாமே குவிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நீங்க டக்குன்னு வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோ சேவ் ஆப்ஷனுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட்டில் பார் மேல இருக்குது. கீழே இந்த ஃபைல், இன்சர்ட், டிரா, பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், அக்ரோபேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாமே ரிப்பன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுக்குள்ளயுமே ஒவ்வொரு காலம்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து கிளிப் போர்டு இருக்கு. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க கிளிப் போர்டு யூஸ் பண்றதுக்கான காலம் இது. இது வந்து ஃபாண்ட்டுக்கான ரிப்பன் இது. இது வந்து அலைன்மெண்ட்கான ரிப்பன் இது. இது வந்து நம்பரிங்கான ரிப்பன் இது. இது ஸ்டைல்ஸ்க்கான ரிப்பன்ஸ் இது. இது வந்து செல்ஸ்க்கான ரிப்பன்ஸ் இது. இது வந்து எடிட்டிங்கான ரிப்பன்ஸ் இது. இது வந்து ஆட்-இன்ஸ்க்கான ரிப்பன். இது வந்து அடாப் அக்ரோபேட்காக ரிப்பன்ஸ் கைஸ். அண்ட் இன்சர்ட்லயுமே ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும். டேபிள்ஸ் இருக்கு, சார்ட்ஸ் இருக்கு, ஸ்பார்க் லைன்ஸ் இருக்கு, ஃபில்டர்ஸ் இருக்கு, லிங்க்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்கு. ஃபார்முலாஸ், வியூ, ஆக்ரோபேட். இதுல வந்து இவ்வளோத்தையும் பார்க்கணுமா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து டேட்டா அனலிஸ்ட்ல
இங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னா எவ்வளவு முக்கியமோ அதை மட்டும் தான் சொல்லி தர போறேன் கேஸ். ஓகேவா? அண்ட் நோ கேஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ப்ரோன்னு சொல்லிக்கிறீங்க. இதுதான் வந்து எஃப்எக்ஸ் இருக்கு பாருங்க. இது எஃப்எக்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து மேக்ஸ்ல இருந்து மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல இருந்து ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் கேஸ். ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா பான்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸல்ஸ்ல இருந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம் கைஸ். ஓகேவா? அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேவா? ஸ்ப்ரெட் ஷீட்ஸ். இதுல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்ப்ரெட் ஷீட்டா வந்து போட்டுக்கலாம் கைஸ். ஓகேவா? இதுல இருந்து கீழே பிளஸ் இருக்கு, இன்னொரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகுது, இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இது மாதிரி பிளஸ் கொடுத்தா இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆகும் கைஸ். ஓகே கைஸ். மேல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் இருக்கு, பக்கத்துல புக் ஒன்னு இருக்கு. என்னடா நம்ம சேவே பண்ணல, எப்படா புக் ஒன்னு சொல்லி வந்துச்சுன்னு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க் புக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸல் வந்து ஒரு ஒர்க் புக். அந்த ஒர்க் புக்குள்ள ஒரு நிறைய ஷீட்ஸ் இருக்கும். ஒரு புக்குள்ள நிறைய பேஜஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஷீட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு ஷீட்டா. அதுதான் வந்துட்டு எக்ஸல் சொல்லுவாங்க. ஒரு புக் ஆக்சுவலி எக்ஸல்னு சொல்றது ஒரு புக். அந்த புக்குள்ள வந்துட்டு ஷீட்ஸ் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து எக்ஸல்ஸ். ஓகேவா? ஓகே, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப. அண்ட் கைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன டேட்டா செட் வந்து எடுத்து அந்த டேட்டா செட்ல வந்து எப்படி என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து வந்து வி லுக்அப், எக்ஸ் லுக்அப், அப்புறம் வந்துட்டு பிவட் டேபிள், அப்புறம் ஃபார்மேட்டிங் எப்படி பண்றது, அப்புறம் எப்படி ஒரு நம்பர் வந்து எந்த ஃபாண்ட்ல மாத்துறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். அண்ட் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் சாம்பிள் டேட்டா செட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து என்னோட ஃபோல்டர்ல நான் வந்து டேட்டா சயின்ஸ் ஃபோல்டர்ல நான் வந்து இப்போதைக்கு என்ன எடுக்கட்டும், பேண்டாஸ் போயிட்டு, ஓ ஷிட், பேண்டாஸ் இல்லையா, லாஸ்ட் இன்னும் எதுலையுமே இல்லை, எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்குமே. ஆல் ஃபைல்ஸ், ஓ எல்லாமே சிஎஸ்வி ஃபைல்ஸ். ஓகே, இதுல இருக்கு பாத்தீங்கன்னா டெல்லியஸ் இந்த ஐஎம்டிபி டேட்டா. ஐஎம்டிபி டேட்டா பெரிய டேட்டாவா இருக்கும். ஓகே, பேண்டாஸ்ல போயிட்டு COVID-19 லாஜிக்கல், யா ஓகே, COVID-19 கம்ப்ளீட். ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே கேஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இப்படி ஒரு டேட்டா வந்து இருக்கு கேஸ். ஓகேவா? இப்படி ஒரு டேட்டா நம்ம வந்து எடுத்திருக்கோம் கேஸ். ஓகேவா? ஓகே, இங்கேருந்து பாசிபிள் டேட்டா லாஸ் இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ஓகேவா கேஸ்? அண்ட் இது வந்து எக்ஸ் கொடுத்துருங்க, க்ளோஸ் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா செட் வந்து நம்ம எடுத்துக்கோம். பத்தி ஒரு COVID-19 கிளீன் கம்ப்ளீட் ரிப்போர்ட் டேட்டா செட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி டேட்டா செட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் குரோம்ல போயிட்டு ஜஸ்ட் எனக்கு ஒரு சாம்பிள் எக்ஸ்எல்எஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கேட்டீங்கனாலே அதுவே உங்களுக்கு வந்து தரும் guys. ஓகேவா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பார்க்க கொச்ச மச்சான் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன ப்ரோ பண்றது, இந்த மாதிரி கொச்ச 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 இருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் வந்து இப்ப வந்து இப்ப இதுல வந்து இருக்கு பாத்தீங்களா, இப்ப மேல வந்து இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஜஸ்ட் 2 கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே அதுக்கு ஏத்த எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துருக்கும். ஓகேவா? இப்ப இதுல வந்துட்டு ஒரு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து வந்துரும் கைஸ். ஓகேவா? அது வந்து இதுக்கும் ஒரு டபுள் கிளிக், இதுக்கும் ஒரு டபுள் கிளிக், இதுக்கு ஒரு டபுள் கிளிக், இதுக்கு ஒரு டபுள் கிளிக். இது என்ன ப்ரோ இவ்வளவு நேரம் ஹேஷ்டேக்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஃபார்மேட்டட் ஆகாம இருந்துச்சு. ஓகேவா? இப்ப நம்ம ஃபார்மேட் அடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபார்மேட் டபுள் கிளிக் அடிச்சாலே ஃபார்மேட் ஆயின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இது போச்சுன்னா. ஓகேவா கேஸ்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஓகே. இப்ப அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் ஓகே கேஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். என்னடா முன்னாடி வந்து கொஞ்சம் முன்னாடி எல்லாம் சேர்த்து சேர்ந்து 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 இருந்துச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பாக்குறதுக்கு ஓகே, பாக்குற அளவுக்கு இருக்கு. ஓகே கேஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு தெரியல. இப்ப நான் வந்து இதை வந்து இங்க ஓகே. இப்போ வந்து நான் வந்து இப்போ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு இருக்கு guys. ஓகேவா? இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு இருக்கு. இந்த மாதிரி டேட்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் 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 தான் இருக்கு, கீழே அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன ப்ரோ இதெல்லாம் வராதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஜியான்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, நேம் வாயில வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கீழே வரணும்னு சொல்றாங்க. நான் ஜஸ்ட் இப்படி நான் ட்ராக் பண்ணனா போதும், உங்களுக்கு இந்த நேம்ஸ் எல்லாமே கீழே ஆட்டோமேட்டிக்கா ட்ராக்ஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்லாண்ட் இருக்கு. இப்போ இந்த கிரீன்லாண்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி நான் இப்போ நான் வந்து கொடுக்குறேன். நான் சும்மா ஜஸ்ட் நான் தமிழ்நாடு நான் வந்து கொடுக்குறேன். தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு நீங்க வந்து மேல உங்களால ட்ராக் பண்ண முடியாது, கீழே தான் உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒன்னுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் கீழே வந்து இப்போ எனக்கு 1 2 3 வேணும்னு சொல்லி கேட்டு இப்போ ஒன்னா எல்லாமே ஒன்னா தான் வரும். இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்துட்டு ஃபில் சீரீஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபில் சீரீஸ் கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 5 6 7 8 சில பேர்லாம் வந்து உட்காந்துட்டு டேட்டால உட்காந்துட்டு 1 அப்புறம் கீழே 2 இப்படி கீழே இப்படி 3 இப்படி சொல்லி அடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் போரிங் ஸ்டப்ஸ் ஓகேவா. இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் ஹேக் மாதிரி தான் ஓகேவா. இந்த மாதிரி ஹேக்கை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 ஜஸ்ட் நீங்க வந்து ஒன்னு அடிச்சுட்டு கீழே வந்து உங்க எத்தனை வேணுமோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 12 ரோ 13 ரோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃபில் சீரிஸ்னு கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து 13 பேர் ஃபில் ஆயிடுச்சு ஓகேவா. இது மாதிரி தான் நீங்க வந்து பண்ணணும் கைஸ் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்மேட்டிங் பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. ஓகே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இந்த ஃபாண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஸோ இது இருக்கட்டும் கைஸ் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து இதெல்லாம் என்ன ஃபாண்ட்ல வந்து இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கேலிபிரியில இருக்கு. ஸோ நம்ம வந்து ஓகே இது எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே வந்து இல்லை ஓகே இது இது ஓகே இதை மூணாயிரம் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் டைம்ஸ் நியூ ரோமனா மாற்றணும் கைஸ் ஓகேவா. ஸோ டைம்ஸ் நியூ ரோமனா மாத்துறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒவ்வொன்றா உட்காந்து டைப் பண்றதுக்கு இந்த மேல இந்த காலம் இருக்கு இல்லை ஏ காலம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த காலம் கொடுத்தீங்கனாலே டைம்ஸ் நியூ ரோமனா மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் இதையும் எனக்கு வந்து டைம்ஸ் நியூ ரோமனா மாத்திடலாம். ஓகே டைம்ஸ் நியூ ரோமனா மாத்தியாச்சு இதையும். நெக்ஸ்ட் இது ஓகே இது வந்து நமக்கு சென்ட் இப்போ வந்து இப்போ லேட் வந்து லெஃப்ட்ல இருக்குது எனக்கு வந்து சென்டர்ல மாத்துங்கன்னு சொல்லி நம்ம கிளைண்ட் யாராச்சும் கேட்கறாங்கன்னா நீங்க கண்ட்ரோல் இது நீங்க இப்படின்னு கொடுத்து பண்ணலாம். இல்லைன்னா நீங்க கண்ட்ரோல் ஈன்னு கொடுத்து பண்ணலாம் ஓகேவா. நான் வந்து ஆல்ரெடி இதை பண்ணி தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஓகேவா. இப்போ இது இருக்கு. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ஈன்னு கொடுத்தேன்னா ஓகே வரல. we look data next pattern ஓகே நம்ம இப்படி கொடுத்து பார்த்தோம்னா ஓகே வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான் கைஸ் ஓகேவா. நீங்க வந்து இந்த அலைன்மெண்ட்டும் கொடுக்கலாம் இல்லை கண்ட்ரோல் ஏன் கொடுக்கலாம் கைஸ் ஓகேவா. இப்போ நான் இதுக்கும் வந்துட்டு நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். இது கன்ஃபியூம்டுக்கும் நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்க சென்ட்ரல் அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட் ரைட் அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்புறம் இது சென்டர் இது வந்து மிடில் வந்து கொஞ்சம் கேட்டு காமிக்கும். இது ட்ராப் கீழே கொஞ்சம் பண்ணி காமிக்கும். இது டாப்ல இருந்து கொஞ்சம் பண்ணி காமிக்கும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நான் சென்டர்ல வந்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவ்லயுமே நான் வந்து சென்டர்ல வந்து வச்சிடுறேன். WHO ரீசன்ஸ்லயுமே நான் வந்து சென்டர்ல வந்து வச்சிருக்கேன் ஓகேவா கைஸ். ஓகே கைஸ் நான் இப்போ இது எல்லாமே வந்து வச்சிட்டேன் ஓகேவா. நான் இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து கிளீன் அண்ட் ஃபுல்லா வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து எத்தனை இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும். இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு ஓகேவா. எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போமா. எவ்வளவு இருக்கு 100 இல்லைங்க போய்கிட்டே இருக்குங்க டேட்டாஸ். எனக்கு வந்து 500 இருக்கும்னு நினைக்கிறேன். 500 இல்லைன்னா 1000. ஓ ஜஸ்ட் கோயிங் ஓகே இது எவ்வளவு தூரம் இருக்குன்னு ஜஸ்ட் ஓகே இதுக்கு நம்ம ஃபில் பண்ணணும்னா ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இது போய்கிட்டே இருக்கு. கீழே எத்தனை டேட்டா தெரியுமா. எவ்வளோ டேட்டாஸ்மா இருக்கு இந்த டேட்டா செட்ல மட்டும். இந்த டேட்டா செட்ல மொத்தம் 49,069 இது இருக்கு டேட்டாஸ் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றா ஃபில் பண்ணா டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து முடிப்போம். சொல்லி தரேன் கேஸ் ஓகேவா. நோ வரிஸ் நோ டென்ஷன் ஜஸ்ட் இந்த வீடியோஸ் மட்டும் பாருங்க ஓகேவா. ஓகே கைஸ் இது எல்லாமே நம்ம ஓகே இது எல்லாமே சென்ட்ரல் எலிமெண்ட்ல பண்ணுறோம். இது மட்டும் சென்ட்ரல் எலிமெண்ட்ல இல்லை ஓகே இதே சென்ட்ரல் எலிமெண்ட்ல பண்ணிடுவோம். ஸோ சென்ட்ரல் எலிமெண்ட் அண்ட் இது வந்து டைம்ஸ் நியூ ரோமன் இல்லை நினைக்கிறேன். ஓகே டைம்ஸ் நியூ ரோமன் சாரி டைம்ஸ் நியூ ரோமன்லயே மாத்தியாச்சு. ஓகே ஓகே இப்போதைக்கு ஒரு டேட்டா செட் வந்து ஒரு க்ளீன் டேட்டா செட் இருக்கு ஓகேவா கைஸ். ஓகே delete இது இருக்கட்டும் நினைக்கிறேன். ஓகே இது இருக்கட்டும். இது டேட்டா பாஸ் பண்ணலாம். ஓகே கைஸ் ஓகே இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு இங்க வந்து ஒரு டேட்டாஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி ப்ரோ ஃபார்மேட்டிங் பண்றதுன்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா இப்ப இங்க டெக்ஸ்ட் இப்ப நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க வந்து ஒரு வந்து சார்ட்டா மாத்தணும். இந்த இப்ப வச்சிருக்க டேட்டா வச்சு நீங்க சார்ட்டா மாத்தணும். இந்த மாதிரி பண்ணணும்னா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபார்மேட்டிங் பண்ணணும் ஓகேவா. இங்க ஒரு ஜென்ரல்ன்றது பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இதுல வந்துட்டு இது வந்து டெக்ஸ்டா இருக்கான்னு சொல்லி வந்து பாத்துக்கோங்க ஓகேவா. இதுல வந்து இது எல்லாமே டெக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துருவோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே எல்லாமே டெக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ ஜென்ரலா இருக்கிறது பதிலாக டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. இது எல்லாமே ஃபார்மேட்டிங் தான் ஓகேவா. இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டெசிமல் நம்பர்ஸ்ல இருக்கு ஓகேவா. இதுல வந்து நம்பர்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. லேட் ஃப்ராக்ஷன்ஸ்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ பெர்சன்டேஜ்ல வேணும்னா பெர்சன்டேஜ்லேயே நம்பர்ஸ் வரும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க கொடுத்தாலும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஓகேவா. இப்போ நான் நம்பர்ஸே நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்பர்ஸே கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து திரும்பி இதையுமே நான் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ்லேயே நான் ஓகேவா. அண்ட் டேட்டுக்குமே இதுலயே இருக்கும் டேஸ் ஓகேவா. இங்க பாருங்க டே கரன்சி டேட் ஷார்ட் டேட் லாங் டேட்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 22 ஜனவரி 2020 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரீஃபா காமிக்கும். இதுவே டேட்டா வந்து எனக்கு கம்மியா வேணும்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா
நீங்க வந்து டேட்ன்னு இருக்கும் பாத்தீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேட் கொடுத்தா இந்த மாதிரி டேட் வரும் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து லாங் டேட்னு வச்சுப்போம். கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நம்பர்ஸ்ல கொடுத்துக்கலாம் கைஸ். ஓகேவா? நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 0.00 இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா டிக்ரீஸ் த டெசிமல். இப்போ நான் கொடுத்தேன்னா 0.0 இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணா 0 மட்டும் வரும். இப்போ எனக்கு இன்னும் 0.0 என்னன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு பாயிண்ட் டெசிமல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். 0.0 ஆனா நம்மளுக்கு எப்படி தேவையில்ல. ஸோ 0 வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர்ஸ்னு கொடுத்துக்கலாம் guys. ஸோ நம்ம எப்போதும் போல சாரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் guys. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதே நம்ம வந்து நம்பர்னு மாத்திக்கலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்பர்னு போட்டுக்கலாம். நம்பர்னு போட்டு டிக்ரீஸ் டெசிமல் அண்ட் இது நம்ம வந்து டெக்ஸ்ட்ல வந்து மாற்றணும் guys. ஓகேவா? ஸோ ஓகே guys. இதெல்லாமே வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. நான் இந்த டேட்டா செட்டை நான் வந்து விக்கியா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். கீழ இருந்து கிட்டப்ல போய் மேல போய் டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துக்கோங்க கைஸ். ஓகேவா? இப்போதைக்கு வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இன்னும் சின்ன சின்ன இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்துறேன். இப்போ வந்து ஒரு டேட்டா செட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், மெர்ஜ் அண்ட் சென்ட்ரல்னா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இதுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, இல்லை நான் வந்து பண்ணவே இல்லை. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இதுல நான் டெலிட் பண்ண ட்ரை பண்றேன். டெலிட் ஆக மாட்டேங்குது. ஸோ இது டெலிட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா நீட் அண்ட் கிளியரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் பாக்குறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரொசீஜர் இல்லை. ஏன்னா வந்து இதுக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிக் பண்ணா பண்ணிடுவாங்க. ஸோ என்னோடது வந்து இப்போ அப்டேஷன்ல இருக்கு என்னோட சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு. ஸோ அதனால வந்துட்டு இது பண்ண மாட்டேங்குது. ஸோ நீ தான் அப்டேஷன் பண்ணேன். ஸோ பண்ண வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல நான் பண்றேன் அது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜன் சென்டர்ஸ்லாம் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த மெர்ஜன் சென்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு இது இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து நம்ம வந்து பாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் எக்ஸல்ஸ்ல வந்துட்டு. இதெல்லாமே வந்துட்டு இது வந்து செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? செல்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இந்த ஒரு செல் வந்து செல்லுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஓகேவா? அண்ட் ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்லுவோம்னா A1ன்னு சொல்லுவோம். இந்த செல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா A1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா B3ன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்கன்னா இந்த பி இருக்கு பாத்தீங்களா? இந்த பில இருந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எந்த ரோல இருக்குன்னா B3ல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் இந்த பாக்ஸை நான் வந்து இப்ப ரேண்டமா நான் பிக் பண்றேன். டக்குன்னு இங்க நான் வைக்கிறேன். இப்ப நான் ஜேல வந்து சாரி சாரி ஐல வந்துட்டு இது வந்து I9ல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க இந்த செல் வந்துட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், இப்ப நான் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது ரெண்டையும் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் இதுல வந்து இங்க இப்ப ரெண்டு பாக்ஸ் நான் வந்து ரெண்டு செல்லா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க ரெண்டு செல்லு மேல வந்து ஒரு 10 செல் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுல வந்துட்டு மெர்ஜ் செல்ஸ் நான் வந்து இப்படி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ மெர்ஜ் செல்ஸ் நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து டைப் பண்றேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கோவிட் ரிப்போர்ட் சாரி கோவிட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் கேஸ். ஓகேவா? கோவிட் ரிப்போர்ட்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கண்ட்ரோல் நான் வந்து சாரி இப்போ நான் வந்து இது வந்து ஃபாண்ட்லாம் மாற்றிடுறேன். அப்போல்லாம் நல்லா இருக்கும். டைம்ஸ் நியூ ரோமன் இது வந்து ஒரு ஓகே ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, இது ஓகே கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ கோவிட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஷிட், வர மாட்டேங்குது. எனக்கு சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்டேஷன் போட்டதுல இருந்து. ஓகே, இப்போ வந்து கோவிட் ரிப்போர்ட்னு உங்களுக்கு வந்து ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சென்ட்ரல் எலிமெண்ட் வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் ரிப்போர்ட். ஓகேவா? கோவிட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்ட்ரல் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்கள் வந்து கலரிங்லாம் பண்ணணும் ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலரிங் பண்ணலாம். இட்ஸ் யுவர் விஷயம். இப்போ நீங்கள் வந்துட்டு உள்ள வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன கலரிங் கொடுக்கலாம்? டெக்ஸ்ட்டுக்கு ரெட் கலர் கொடுப்போமா? அட்ராக்டிவாக இருக்குமா? ப்ளூ கொடுப்போம். ப்ளூ நல்லா இருக்கும். கோவிட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து அடிச்சிருக்கேன் கேஸ். ஓகேவா? ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரியே பண்ணலாம். ஒரு சின்ன டேஷ்போர்ட் மாதிரியே பண்ணி காமிக்கலாம் கேஸ். ஓகேவா? கோவிட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாமா? பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கலாம்? இந்த இந்த மாதிரி இங்க ஒரு பக்கெட் ஃபில்லிங் சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஆக்சுவலி வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்கும் கேஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிளாக் எடுத்துப்போமா? பிளாக் நல்லா இருக்கா? நல்லா இல்ல. பிளாக் ஆக்சுவலி நல்லா இருக்கும். இப்போ ரெட் கொடுப்போமா? ரெட் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ ஷிட்னா ப்ரோ நல்லாவே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரே. ஓகே ஃபைன். பட் இந்த கலர் நான் கொஞ்சம் இங்கே மாற்ற நல்லா இருக்கும். கோவிட் ரிப்போர்ட் ஒயிட்ல கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
போல்டுல கொடுத்துரும். ஓகே. ஓகே கேஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்கணும்னு சொல்லி வந்து பார்த்துட்டோம் கேஸ். ஓகேவா? ஓகே கேஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்மேட்டிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபாண்ட்ல வந்து எப்படி நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் எப்படி மாத்துறது, எப்படி போல்டு பண்றது, எப்படி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கறது, எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது, எப்படி வந்து ஒரு எல்லா செல்ஸையும் வந்து மெர்ஜ் பண்றது, எல்லாமே வந்து பார்த்தோம் கேஸ். ஓகேவா? ஓ எஸ். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா அனாலிஸ்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எல்லாமே பேசிக் ஸ்டெப்ஸா வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலுக்கு போவோம் கைஸ். ஓகேவா? இப்போ வந்து டேபிள்ஸ் போவோம் கைஸ். ஓகேவா? ஓகே. டேபிள்ஸ் போறதுக்கு முன்னாடி யா ஓகே ஃபைன். ஓகே. டேபிள்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டாஸ் வந்து பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஃபைல் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுவேன். அந்த ஃபைல் இருக்கான்னு தெரியல. ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் ப்ரௌஸ் ப்ரௌஸ் ஃப்ளைட்ஸ் டேட்டா பயாலஜிக்கல் ஹெல்த் டேட்டா செட்ஸ் இருக்கு. டேட்டா சயின்ஸ் எங்க போச்சு? லாக்ல இருக்கு. யா இருக்கு. டேட்டா டேட்டா டேட்டால ஃப்ளைட்டான்னு தெரியலையே. யா ஃப்ளைட். ஓகே. இப்போ நான் ஃப்ளைட் ரிப்போர்ட்ஸ் வந்து எடுக்கிறேன். ஓகே. இந்த டேட்டா செட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் இருக்கு, மந்த் இருக்கு, பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த டேட்டா செட்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா 1949ல ஜான்வரி மந்த்ல உங்களுக்கு 112 பேசஞ்சர்ஸ் வந்து போயிருக்காங்க, டிராவல் பண்ணியிருக்காங்க. 1949ல பிப்ரவரி மந்த்ல 118 பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் மினிட் கைஸ், இந்த மைக் எடுத்து யா ஓகே ஃபைன். அண்ட் ஓகே ஃப்ளைட்ஸ் டேட்டா ஷீட் எடுத்துப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கைஸ். ஓகே. இப்போ வந்து இந்த இதுல வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்துட்டு 145 ரோஸ் இருக்கு. ஸோ 3 காலம் இருக்குது. ஓகேவா? ஓகே. இந்த டேட்டா செட்ல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா வந்து ஜஸ்ட் பண்ணி காமிச்சோம். ஜஸ்ட் ஒரு நார்மல் தான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதை எல்லாமே வந்துட்டு ஒரு டேபிளா மாத்திப்போமா? வேணாம். ஓகே. நான் டேபிள்ஸ் கான்செப்ட் வந்து நான் இப்போ இதுல இருந்து கம்பைன் பண்ண விரும்பல. ஏன்னா டேட்டா டேபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து தனியா நடத்தேன். தனியானா இந்த இதை முடிச்சு நான் நடத்தினேன். ஓகேவா? ஓகே கைஸ். இப்போ நான் வந்து இப்போ இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஓகேவா? நீங்க வந்து உட்காந்து இப்ப எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. உட்காந்துட்டு இதை பிடிச்சிட்டு உட்காந்து இதை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் டேட்டா எல்லாம் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. கஷ்டம் தானே அது, எவ்வளவு தூரம் கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகேவா கைஸ்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு இது நான் இப்போ இங்க வந்து நான் வந்து சம்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து சம் பண்றேன் எத்தனை பேசஞ்சர்ஸ் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சம் பண்றேன். இதுல வந்து நீங்க வந்து என்ன கொடுக்கணும்னா ஈக்குவல் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்து கொடுத்துட்டு ஓகேவா? நீங்க ஜஸ்ட் இங்க கொடுத்துட்டு நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா இது ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஈக்குவல்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்து சம்முன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? ஓகே சாரி, சம்முன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்துட்டு இங்க ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் போகுது முடிச்சுட்டு நீங்க வந்து மேல வந்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா எத்தனை பேர் டோட்டலா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துரும் கைஸ். ஓகேவா? சம்முன்னு சொல்லிட்டு. ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாம். மல்டிப்ளை பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொல்றது. ஓகேவா? அது வந்து சிம்பிள் தான் கைஸ். ஓகேவா? ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துருங்க. என்னது இது அப்டேஷன் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து எப்படி கொடுக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்து ப்ராட் ஓகே இங்க ஓகே ப்ராடக்ட் ஸோ நேம் வேறு வந்துடும். ஸோ ஷிட் யா J6 ஓகே ஓகே. C2ல இருந்து நான் வந்து கீழே டவுன் ஏரோ கொடுத்துட்டேன். டவுன் ஏரோ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து மேலே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா நம்ம காமிக்குது ப்ராடக்ட் ப்ராடக்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். நம்பர் ஓகே. நான் வந்து லாஸ்ட்ல நான் வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எல்லாமே நான் வந்து இன்னொரு எரர் செஷன்ல நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து
சொல்லிட்டு ஒரு எரர் இருக்கு. அந்த அந்த எப்பி ஒரு எரர் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு எரர் ஹேண்ட்லிங் நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். பட் வந்து உங்களுக்கு கான்செப்ட் வந்து இந்த ஒரு வீடியோல ஃபுல்லாவே நான் வந்து சொல்றனால, நான் வந்துட்டு இன்னும் அந்தந்த கான்செப்ட் ஏன்னா எரர் ஹேண்ட்லிங் சொன்னா தான் வந்து இந்த ஒரு எரர் வந்தா நீங்க எப்படி அந்த ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். இப்ப நான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் வந்து குடுத்தேன்னா கூட, உங்களுக்கு வந்து இத வந்து எந்த நேரத்துல வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ஃபுல்லா நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப நான் வந்து நடுவுல வந்துட்டு இப்ப நான் வந்து இது வந்து நீங்க இந்த மாரி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நடுவுல நான் அந்த கான்செப்ட் நடத்தாம இப்ப நான் வந்து இதுல சொல்லிக் குடுத்துட்டேன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒரு நம்மளோட சிலபஸ் வந்து ஸ்ட்ரக்சர் அலைன்டா இருக்கும்னு சொல்றதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் guys, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் நீங்க வந்து எடுக்கலாம் guys, ஓகேவா? இப்ப அந்த ஆவரேஜ் எடுக்கணும்னா ஜஸ்ட் ஆவரேஜ்ன்னு குடுத்துட்டு சி சி சம்பளம் ஐயோ இல்லைங்க வேற ஏங்க இப்ப நான் வந்து ஆவரேஜ் எடுக்கணும்னா அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ஓகேவா? ஸோ வந்து இப்ப எத்தனை எனக்கு ஆவரேஜா எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்கணும், ஓகேவா? இது வந்து நீங்க ஜஸ்ட் கொடுத்துட்டு இங்க நீங்க போயிட்டு ஆவரேஜ்னு சொல்லி கிளிக் பண்ணா கூட உங்களுக்கு இங்க வந்து ஆவரேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்துருச்சா? கீழே வந்துருச்சு பாருங்க ஆவரேஜ். ஆவரேஜ் வந்து கீழே வந்துருச்சு, ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, இது வந்து கண்ட்ரோல் சி. ஆவரேஜ் வந்து கீழே வந்துருச்சு, ஒன்றும் இல்லை, ஓகேவா? ரெஃபரன்ஸ் எரர் இந்த எரர் ரெஃபரன்ஸ் எரர் நேம் எரர் நன் எரர் எல்லா எரரும் இருக்குங்க. ஸோ இந்த எரர் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவலி என்னன்னா இது எல்லாமே பாயிண்ட் பண்ணி கீழே தான் வந்திருக்கு, அதனால தான் வந்துட்டு கீழே வந்திருக்கு, ஓகேவா? இப்போ வந்து மேல ரெஃபரன்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? இந்த எரரோட சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பால் உங்களுக்கு இருக்கும் சம் ஆவரேஜ் கவுண்ட் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா நான் கீழே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிடறேன் எல்லாமே, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஹேண்ட்லிங் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்துட்டு கவுண்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்டா கீழே வந்துடும். கீழே 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 ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 144 டேட்டாஸ் வந்து இருக்கு. இன்னும் 145 இருக்கு, 144 தான் வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, மேல காலம் இருக்குங்க, இந்த காலம் விட்டுருச்சுங்க, அவ்வளவுதாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கவுண்ட் நம்பர் முடிச்சாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது மேக்ஸ் மின், அவ்வளவுதான். மேக்ஸ் மின் இது மட்டும்தான், ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் மேக்ஸ் மின் ஃபார்முலா பாஸ்ல நெக்ஸ்ட் மேக்ஸ் மின் மட்டும்தான் இருக்கு, ஓகேவா? ஸோ மேக்ஸ் மின் அதே மாதிரி நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ சாரி என்னடா மைக் வேலை சார்ஜ் தீரப்போகுது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்துட்டு மேக்ஸ். ஸோ மேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே இருந்து உங்களுக்கான மேக்ஸ் வேல்யூ வந்து வந்துடும், எத்தனை மேக்ஸே வந்து வந்துடும், ஓகேவா கைஸ்? இப்போ எனக்கு வந்து எந்த வருஷம் அதிகமா இருக்குன்னா அது லாஸ்ட் இயர் தான் வந்து காமிக்கும், 1960 தான் காமிக்கும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிஷனல் இதுவும் இருக்கு, ஓகேவா? நான் அதுவும் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மின்னு நான் வந்து சொல்றேன் இப்போ. ஸோ இதை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன், ஓகேவா? நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நான் வந்துட்டு உள்ள போயிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுலயும் அதேதான் சம்ல போயிட்டு மின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? மின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா 104, ஓகேவா? இதுல 104 தான் வந்து இருக்கிற மினிமம் பேசஞ்சர்ஸா வந்து போயிருக்காங்க, ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஃபார்முலா பாரை வச்சு எப்படி வந்து பண்ணணும்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஒரு எரர் வந்து ஹேண்ட்லிங் பண்றது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எரர்ஸ் இருக்கு, ஓகேவா? ஆக்சுவலி நம்பர் இருக்கு, ரெஃபரன்ஸ் எரர் இருக்கு, நிறைய எரர் இருக்கு, ஓகேவா? இந்த எரர் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் வந்து என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா இஃப்னான்னு சொல்லிட்டு ஒரு டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க எக்ஸல்ஸ்ல வந்துட்டு, ஓகேவா கைஸ்? ஓகே ஓகே, இப்போதைக்கு வந்து இப்படி ஒரு சின்ன டேட்டா செட்ஸ் வந்து வச்சு பண்ணி விட்டு காமிச்சிருவோம், ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டேட்டா செட்ஸ் வந்துட்டு வேற ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லி வந்து கேட்டா, இப்போ வந்து ப்ரோ டேபிள் கிரியேட் பண்றேன்னு சொல்லுங்க, அது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்றீங்க. நான் வந்து கண்டிப்பா டேபிள் ஹேண்ட்லிங் இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு டேபிள் இப்போ ஆல்ரெடி ஒரு டேட்டா செட் இருக்கு, இந்த டேட்டா செட் வந்து நம்ம டேபிளா மாற்றணும்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ எல்லாமே செலக்ட் ஆயிடும், ஓகேவா? எல்லாமே செலக்ட் ஆயிட்டு எல்லாமே எந்த காலம் வரைக்கும் செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா கீழே வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும், ஓகேவா? இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் டீம் சொல்லி கொடுத்துட்டு டேபிளுக்கு நேம் வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து என்ன நேம் வைக்கலாம்? ஸோ இதுக்கு மை டேபிள் ஆஸ் ஹெட்னு சொல்லி என்னன்னா ஆக்சுவலி இதெல்லாம் இந்த டாலர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்ரஸிங் சொல்லுவாங்க, அப்சல்யூட் அட்ரஸிங் ரிலேட்டிவ் அட்ரஸிங் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் guys, ஓகேவா? இந்த டாலர்ஸ் வந்துட்டு அப்சல்யூட் ரெஃபரன்சிங் ரிலேட்டிவ் அட்ரஸிங் சொல்லுவாங்க, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை டேபிள் ஆஸ் ஹெட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இயர் மந்த் பேசஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ உங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாமே வந்துச்சு, ஓகேவா? இதுல நீங்க வந்து ஃபில்டர்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு
செலக்ட் ஆல் இதை நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ 1950s டேட்டா மட்டும் எனக்கு வந்து எடுத்து கொடு சொல்லிக்கிறேன். 90s 50s மட்டும் டேட்டா வந்து எடுத்து காமிக்குது பார்த்தீங்களா டேபிள்ஸ்ல. இப்போ இது எல்லாமே வந்து மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிராப் டவுன் பாக்ஸ் மாதிரி ஏரோ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு ஃபில்டரிங் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ 1950 எனக்கு வேணாம். இப்போ எனக்கு வந்து 1960யும் 1959 டேட்டாஸ் மட்டும் எனக்கு எடுத்து வந்து காமினா, இப்போ 1959 டேட்டாவும் 1960 டேட்டாவும் இப்போ அதுலேயே வந்து மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து மந்த்ல வந்து எனக்கு வந்து எனக்கு ஆகஸ்ட் ஜனவரி பிப்ரவரி ஜூலை மட்டும் வந்தா போதும் கைஸ் எனக்குன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே நான் வந்து அன்செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கொடுத்தனா கூட இப்போ ஜனவரி பிப்ரவரி ஜூலை மந்த் மட்டும் எனக்கு வந்து ஓகேவா. இது மாதிரியும் நீங்க வந்து பண்ணி ஃபில்டர் பண்ணலாம் கைஸ். பேசஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 500க்கு மேலே வந்திருக்க பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், மற்ற எந்த பேசஞ்சர்ஸும் வேணாம்னு சொன்னாலும் நம்ம அதை மட்டும் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டேட்டா மட்டும் தான் 1959 ஜூலைல 548 பேசஞ்சர்ஸ் மட்டும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ். ஓகே ஜூலை மந்த் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பர்த்டே மந்த். சும்மா ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசஞ்சர்ஸ் இப்போ சொல்லிட்டு இந்த டேட்டால வந்து பேச ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன இதாக பார்த்துருக்கோம் ஓகேவா. டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள் எப்படி சின்ன சின்ன ஃபில்டரிங்லாம் பண்றதுன்னு கொஞ்சம் வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே இருக்கு கைஸ் ஓகேவா. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு. ஒரு டேபிள் வந்து எப்படி ஃபார்மேட் வந்து இருக்கு. ஃபார்மேட்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் இது எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து எப்படி கலர் தாங்க இதெல்லாமே. ஸோ இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ரெஃபரன்ஸ் எரர் வந்து எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணணும், அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அது ஒரு ப்ராப்ளம் தான். அது வந்து ஒரு எரரை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம்னு சொல்லி தான் வந்து தான் பார்க்க போறோம் கேஸ் ஓகேவா. ஸோ எஸ் அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம், எந்த மாசம், எந்த பேசஞ்சர்ஸ், எந்த டிக்கெட் ப்ரைஸ், இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். எந்த டிக்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து இருக்கு கேஸ் ஓகேவா. இந்த டிக்கெட் ப்ரைஸுக்கு இத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, அப்போ எவ்வளவு டோட்டலா இருக்கும்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க கைஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் எவ்வளோ டோட்டல் சம் வச்சுக்கோம் ஓகேவா. டோட்டல் சம்னு சொல்லி வச்சுக்கோம். ஓகே டோட்டல் சம் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஓகே இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே டோட்டல் சம்னு சொல்லி வச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு 112 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அப்போனா எனக்கு எவ்வளோ 1612 ஓகேவா. ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஈக்குவல்னு கொடுத்து சம் பண்ணிட்டேன். முன்னாடி நீங்க வந்து சம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி, இப்போ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்து சம்மன் கொடுத்து கேர்லி பிராக்கெட்ஸ்ல கொடுக்குறது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். அதுவா சம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஆவரேஜ் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், கவுண்ட் நம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், மினிமம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த மோஸ்ட்லி இந்த டோட்டலி இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா. மோர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. வீலுக்கப் இருக்கு, சம் இருக்கு, ஆவரேஜ் இருக்கு, இஃப் இருக்கு, ஹைப்பர் லிங்க் இருக்கு, கவுண்ட் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, சம் இஃப் இருக்கு ஓகேவா. இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து இதெல்லாம் கொடுத்து நான் வந்து சம் பண்றேன் ஓகேவா. ஸோ இதெல்லாமே நான் வந்து சம் பண்ணேன். கீழே வந்து டோட்டலா வந்து 144 டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு ஓகேவா. ஸோ 144 டேட்டாஸ்க்கு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு கேஸ் ஓகேவா. ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா D2C2 ஆக்சுவலி ஒரு செல் ரெஃபரன்சிங் நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட வந்து சொன்னேன். இந்த ஒரு செல்லுக்கு வந்து எப்படி மேப் பண்ணுவாங்க, செல்லோட அட்ரஸ் வந்து இதுதான் வந்து ஓகேவா. இது வந்து காலம், ஆக்சுவலி இது வந்து காலம், இது எல்லாமே வந்து காலம் ஓகேவா. இது எல்லாமே ரோஸ் ஓகேவா. இப்போ நான் வந்து இப்போ வந்து கேன்னு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேக்ஸ் எடுத்துப்போம். இப்போ என் இருக்கு. இப்போ என் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து தேர்ட், இப்போ வந்து என் இருக்கு. என் வந்து எங்க இருக்கு, இது வந்துட்டு இது வந்து ஓகே இது வந்து எங்க இருக்கு, N2ல வந்து இருக்கு ஓகேவா. இது வந்து N2ல வந்து இருக்கு ஓகேவா. அப்பனா இதோட அட்ரஸ் வந்து N வந்து என்னது, N வந்து காலம், 2 வந்து ரோ ஓகேவா. ஓகே கைஸ் இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து என்னல இருக்கு, இது வந்து E2ல வந்து இருக்கு கைஸ் ஓகேவா. இது வந்து E2 ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து இங்க வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா D2 வந்து இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா D2. நெக்ஸ்ட் C2 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து C2. இது வந்து நம்ம ஜஸ்ட் அடிஷன் பண்ணிருக்கோம் ஓகேவா, சம் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆக்சுவலா கீழே வந்து பாத்தீங்கன்னா D3க்கு போகுது, அடுத்து C3க்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா D4 போகுது, C4 போகுது. இதையும் சம் பண்ணி இதையும் சம் பண்ணுது, இதையும் சம் பண்ணுது, இதையும் சம் பண்ணுது. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் அட்ரஸிங் சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் அட்ரஸிங் இருக்கு ஓகேவா. அப்சல்யூட் அட்ரஸிங்னா இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு காலம் போட்டுக்கிறேன். இந்த காலம் வந்து சென்ட்ரல் எலிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு டாக்ஸ் டாக்ஸ் பிளஸ் பிரைஸ்ன்னு சொல்லி போட்டுருவேன். டாக்ஸ் பிளஸ் பிரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கு நேம் வந்துட்டு. ஸோ டாக்ஸ் பிளஸ் பிரைஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டிக்கெட் ப்ரைஸை விட போட்டு ஸ்டார் போட்டு இப்போ நான் 5ன்னு கொடுத்துட்டேன்னா 75 வந்துருச்சு ஓகேவா. இப்போ நான் வந்து ஜஸ்ட் கீழே நான் ஸ்க்ரோல் பண்றேன்.
ஸ்க்ரோல் பண்ணா எல்லாமே 0 0 0 0 0 வருது. என்ன ப்ரோ 0 0 வருதுன்னு பாத்தீங்கன்னா 75 0 வருது. ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா D2N2 ஓகேவா? D2N2 பண்றனால 75 ஓகேவா? 75 ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏன்னா என்ன ப்ரோ 75 வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பெர்சன்டேஜ்ங்க அதனால தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோன்னு இருக்கு. ஏன் ப்ரோ இங்க ஜீரோன்னு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க D3 வந்திருக்கு ஓகேவா? இது D3 கரெக்ட். நெக்ஸ்ட் இது என்னது? இது N2 ஓகேவா? இது N2ல இருக்கு. இந்த செல்ல வந்து N2ல தான் வந்து நம்ம டாக்ஸ். சோ இங்க வந்து என்ன இருக்கு? N3 இருக்கு. N3ல என்ன இருக்கு? நமக்கு ஒண்ணுமே இல்ல. N3ல ஒண்ணுமே இல்ல. சோ நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணுது? அப்சல்யூட் அட்ரஸிங். ஆக்சுவலி இது வந்து ரிலேட்டிவ் அட்ரஸிங் வந்து என்ன பண்ணும்னா ஒவ்வொரு ரோ இந்த காலம் முடிஞ்சா நெக்ஸ்ட் காலம் போ நெக்ஸ்ட் காலம் போன்னு சொல்லி பார்க்கும். அந்த நெக்ஸ்ட் காலம் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எம்டி காலம் அது. எம்டி செல் அது ஓகேவா? அப்ப நம்ம வந்து இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்சல்யூட் அட்ரஸிங் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் guys, ஓகேவா? சோ அப்சல்யூட் அட்ரஸிங்னா என்னன்னா சோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டாலர் கொடுப்போம் guys, ஓகேவா? டாலர்னு சொல்லிட்டு வந்து கொடுப்போம். ஆக்சுவலி இந்த டாலர் வந்து என்ன பண்ணா லாக் பண்ணும் நம்மளுக்கு வந்து இந்த ரோவை இந்த காலமே லாக் பண்ணு சொல்றதுதான் guys, ஓகேவா? இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நான் வந்து இந்த டாலர் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இப்ப வந்து காலம் வந்து லாக் பண்ணுன்னு சொல்லி லாக் பண்ணு ரோ வந்து நீ ஃப்ரீடமா விட்டு அடுத்த ரோக்கு போன்னு சொல்றது. இப்ப நான் இதுவே வந்து இந்த டாலர் நான் இங்க எடுத்துட்டு இந்த இந்த டாலர் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன்னா இப்ப வந்து காலம் வந்து அடுத்த காலம் நீ போலாம். நெக்ஸ்ட் நீ வந்துட்டு எனக்கு ரோ வந்து லாக்ல தான் இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த மீனிங். ஆக்சுவலி இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதா கஷ்டமா வந்து இந்த மாதிரி டாலர் எல்லாம் பார்த்து கொடுக்கணும் மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. F4 நீங்க கொடுத்தீங்கனால F4 நீங்க வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஜஸ்ட் உங்க கீபோர்ட்ல வந்து F4 இருக்கும் ஃபங்க்ஷன் கீஸ்ல. ஸோ F4 கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி N3ன்னு சொல்லிட்டு அது வந்து லாக் ஆயிருங்க ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஓகே இப்போ வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஓகே நான் வந்து இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் டைப் பண்ணேன் ஓகேவா? ஓகே ஈக்குவல் டு ஸ்டார் போட்டு நெக்ஸ்ட் ஓ சாரி ஓகே இது நீங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டார் நீங்க வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு F4ன்னு கொடுத்துட்டு 75 வந்துருச்சு ஓகேவா? சோ என்ன ப்ரோ 75 வருதுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஜஸ்ட் நாங்க 1500 நாங்க எந்தக்கும் இருக்கும் ஒரே டிக்கெட் பிரைஸ் தான் ஓகேவா? சோ சின்ன வேரியன்ட்லாம் இருக்காது ஓகேவா? சோ இப்போ நான் வந்து கீழே வரைக்கும் இருக்கிறேன் ஓகேவா? சோ 144 டேட்டாஸ் 144 கொஞ்சம் இப்போ வந்து பாத்தீங்களா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து இப்போ உங்களுக்கு கிளியர் செட் இருக்கும். இதெல்லாம் 75 வந்திருக்கு 125 250 இவ்வளவு டேக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேவா? இவ்வளவு டேக்ஸ் ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து ரேண்டம் டேட்டா செட்ஸ் தான் ஓகேவா? சோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா? சோ எப்படி ரிலேட்டிவ் அட்ரஸிங்க்கும் அப்சல்யூட் அட்ரஸிங்க்கும் வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகேவா? ரிலேட்டிவ் அட்ரஸிங்னா நெக்ஸ்ட் ரோ நெக்ஸ்ட் காலம் வந்து அதுவே வந்து போய்க்கும். அதுவே அப்சல்யூட் அட்ரஸிங் வந்து இந்த மாதிரி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 5%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்துட்டு ஜஸ்ட் இப்போ வந்து 5% இப்போ டேக்ஸ் வந்து 5% தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5% வந்து இங்க இருக்க எல்லா டிக்கெட் பிரைஸ்க்குமே வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க வந்து அப்சல்யூட் அட்ரஸ் நெக்ஸ்ட் கீழே போயிட்டு இருக்காது. ஏன்னா இந்த ரோ ரிலேட்டிவ் அட்ரஸ் வந்து அடுத்தடுத்த ரோக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அடுத்த ரோ என்ன இருக்கு? செல் ரெஃபரன்ஸ் இல்ல ஜீரோ எதுவுமே இல்லை. அந்த எம்டி செல் அப்ப அங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப ஜீரோ தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம அந்த டைம் வந்து அப்சல்யூட் அட்ரஸ் யூஸ் பண்றோம். அப்சல்யூட் அட்ரஸிங் வந்து லாக் பண்ணும். அந்த ரோவையும் காலமையும் லாக் பண்ணிடும். எனக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து 1500 டிக்கெட் பிரைஸ் எனக்கு 5% இந்த 5% வந்து ஃபிக்ஸட் லாக் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். இப்போ 1500 டிக்கெட் பிரைஸ்க்கு வந்து மல்டிப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ அதுவே இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து 2500 இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து இங்க வந்து லாக் பண்ணிருக்கேன். இந்த டாக்ஸ் நான் வந்து லாக் பண்ணிருக்கேன் 5% லாக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 2500 வந்து இந்த 5% வந்து மல்டிப்ளை பண்ணுது ஓகேவா? அதுதான் கைஸ் ஓகேவா? ஸோ அந்த செல் ரெஃபரன்சிங் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிலேட்டிவ் அட்ரஸிங் அண்ட் அப்சல்யூட் அட்ரஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ முடிஞ்சிச்சு கேஸ் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் வந்திருக்கு கைஸ் ஓகேவா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ஸ் இருக்கு அண்ட் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். ஸோ டேபிள்ஸ் நான் வந்து நடத்திட்டேன். ஸோ வந்து டேபிள்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணாலும் எப்படி ப்ரோ இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லி வந்து கேட்டீங்க. ஸோ இன்சர்ட் பண்றதும் ஈஸி தான் கைஸ். இன்சர்ட்ல போயிட்டு டேபிள்ஸ் இருக்கும். ஸோ டேபிள்ஸ் கொடுத்துட்டு ஸோ வாட் இஸ் டேட்டா ஆஃப் டேபிள் சொல்லி கொடுத்தீங்கன்னாலுமே டேபிள்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ சமயஸ் பிவட் டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ டேபிள் டிசைன்ஸ் வந்து இருக்கு பாருங்களா? ஹெட்டர் ஷோ வந்து இருக்கு. ஹெட்டர் ஷோ நீங்க கொடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் ஹெட்டர் ஷோ நான் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து போல்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ போல்டு இருக்கு. லாஸ்ட் காலம் சொல்லி கேட்கறதுலாம் வந்து இந்த இடத்துல லாஸ்ட் காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போல்டா. ஸோ அது வந்து பேங்க் காலம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலம் விட்டு இந்த மாதிரி இது எப்படி சொல்றது உங்களுக்கு ஜான்வரி விட்டு நெக்ஸ்ட் இந்த மந்த் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பட்டன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேலே இந்த ஃபில்டர் இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே ஃபில்டர் பட்டன் தான் ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து டேபிள் டிசைன்ஸ். ஆக்சுவலி இது வந்து நம்ம டிசைன்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூசர் ஒரு கிளைண்ட் வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ்ல கேட்கறாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கான
இந்த மாதிரி வந்து கொடுக்குறது எனக்கு actually என்னன்னே தெரியல, பிளாக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரே. நான் நியூசிலாந்து ஃபேனா இல்லை நான் வந்து ஆர்சிபி ஃபேன். ஸோ நான் வந்து கிரீன் கலர் நான் வந்து கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டேபிள் டிசைன்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் கைஸ், ஓகேவா. ஸோ டேபிள்ஸ் வந்து பார்த்தாச்சு, செல் ரெஃபரன்சிங் வந்து பார்த்தாச்சு கைஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்மேட்டஸ் டேபிள் அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு வி லுக்அப், எக்ஸ் லுக்அப், வி லுக்அப் இது ரெண்டையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிவட் டேபிள் போயிடலாம். பிவட் டேபிள் முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸல் சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டட் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், கண்டிப்பா நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட்ல எக்ஸலுக்கான பேஸ்மெண்ட் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து உங்களுக்கு தரேன். நான் அந்த ப்ராஜெக்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நானும் அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி எக்ஸல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும், டேட்டா அனலிஸ்ட் வந்து பண்ணணும்னு சொல்லி அதுவும் நான் சொல்றேன், ஓகேவா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் கைஸ், ஓகேவா. ஓகே கைஸ், இப்போ வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து பார்க்க போறோம் கைஸ், ஓகேவா. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து என்னெல்லாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த டேட்டாவை ஃப்ளைட் டேட்டாவே நம்ம வந்து வச்சுப்போம் கைஸ், ஓகேவா. ஸோ இந்த ஃப்ளைட் டேட்டால வந்துட்டு இப்போ வந்து ப்ரைஸ், ஓகேவா, இந்த டிக்கெட் ப்ரைஸ், இந்த டோட்டல் சம் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்மில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து 2500 கீழே நம்மளுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலர்ல காமிக்கணும். அதுவே வந்துட்டு பிரைஸ் பிட்வீன் 2500 5000 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த டிக்கெட் வந்து ஆவரேஜா மிட்ல இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம எல்லோ கலர்ல வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 5000 மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு கிரீன் கலர்ல வந்து நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து எத்தனை இந்த 79 மேலே எடுத்தா அவங்க பாஸ், ஸோ 35 கீழே எடுத்தவங்கன்னா ஃபெயில், ஸோ இந்த 50 to 60 எடுத்தவங்கன்னா இந்த ஆவரேஜ் பீப்புள் சொல்லி இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் இப்படி வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லாமே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்து கிரேட்டர் தென் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் எவ்வளவு இருக்கணும், பிரைஸ் அபோவ் 5000, பிரைஸ் அபோவ் 5000 சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் லைட் ரெட்லாம் எனக்கு வேணாங்க, கிரீன் ஃபில் டார்க் ஸ்கிரீன் டெக்ஸ்ட், ஓகே. இது வந்து கொடுத்துட்டு ஐயோ ரவுண்ட் போக மாட்டேங்குதுல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5000 மேல இருக்கிறது எல்லாமே கிரீன் கலர்ல வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ 5171 ருபீஸ் எல்லாமே கிரேட்டர் தென் அது கிட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்துருச்சு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் பிட்வீன் 2500 to 5000. ஸோ ஓகே, கண்டிஷனல் ஃபார்முலா போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்ல போயிட்டு பிட்வீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிட்வீன் கொடுத்துட்டு இதுல வந்து என்ன கொடுக்கணும்னா 2500ல இருந்து எனக்கு 5000 வரைக்குமே எனக்கு வந்துட்டு எல்லோல வேணும், எல்லோ ஃபில் வேணும்னு சொல்லி கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு வந்து வந்துடும், ஓகேவா. ஓ சாரி சாரி சார், நான் சாரி ஏன் வரலன்னா, ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க இதுல போயிட்டு பிட்வீன், சாரி ஹைலைட் செல் ரூல்ஸ்ல போயிட்டு பிட்வீன் கொடுத்துட்டு 2500ல இருந்து 5000 வரைக்குமே எனக்கு வந்து எல்லோ, ஓகேவா, எல்லோ, ஓகேவா கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்துருச்சா, இப்போ வந்து 2666 வரைக்குமே நம்மளுக்கு வந்து எல்லோல இருக்கு, ஓகேவா. இப்போ வந்து பிரைஸ் பிலோ 2500 அதுக்கு போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் செலக்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ட்ராப் டவுன், ஓகேவா. டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஹைலைட்ஸ்ல போயிட்டு லெஸ் தென்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள வேணும், 2500 கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும், ஓகேவா. நான் வந்து ரெட் டெக்ஸ்ட், ரெட் பார்டர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க சூஸ் பண்றது தான் கேஸ், ஓகேவா. லைட் ரெட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இல்லைன்னா ரெட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெட் டெக்ஸ்ட் மட்டும் இப்படி வரும். ஸோ ரெட் பார்டர்னா மேலே இந்த ரெட் பார்டர் மாதிரி வரும். ஸோ நான் வந்து லைட் ரெட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வந்து பார்த்தீங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இது மூலமா நீங்க வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஓகேவா. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ 1000 என்னன்னா வந்து ஒரு கிளைண்ட் வந்து உங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது ஸோ வந்து அவங்களோட டீல்ஸ் வந்து எவ்வளவு வந்து டோட்டலா சம்மா இருக்குன்னு சொல்லிட்டு ஜான்வரி மந்த்ல இப்போ 1949ல வந்துட்டு ஜான்வரி மந்த்ல 112 பேசஞ்சர்ஸ் வந்து போயிருக்காங்க. அதுல வந்து டிக்கெட் பிரைஸ் மொத்தம் ஒரு டிக்கெட் பிரைஸ் 1500, டோட்டலா நம்மளுக்கு வந்துட்டு 112 பேசஞ்சர்ஸ் வந்து போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு 1612. ஸோ வந்து என்ன ப்ரோ இது வந்து நான் வந்து தப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து பிளஸ் பண்ணிருக்கோம், வந்து ஆக்சுவலி மல்டிப்ளை பண்ணணும், நான் வந்து பிளஸ் பண்ணிருக்கோம், ஓகேவா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நோ இஷ்யூஸ். ஸோ அதனால தான் கைஸ், ஓகேவா. இது கம்மியாலாம் பார்க்காதீங்க, பிளஸ் அடிஷன் பண்ணிருக்கோம், ஓகேவா. இதையும் சம் பண்ணிருக்கோம், ஓகேவா. ஸோ ஓகே, அதனால தான். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து இது மாதிரி நீங்க செக்ரிகேஷன் பண்றது மூலமா ஒரு டேட்டாஸ் வந்து நீங்க பிரிக்கிறீங்க, கலர்ஸ் மூலமா பிரிக்கிறது மூலமா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ ஈஸியா கிளைண்ட் வந்து ஸோ ஓகே இந்த டேட்டாஸ் தான், ஸோ 2500. ஸோ அப்ப அடுத்து அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஸோ பேசஞ்சர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா யா
பேசஞ்சர்ஸ் அதிகமாக நம்ம டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஸோ நம்ம வந்து அதிகமாக இருந்திருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் செக்ஷன் இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து செக்ரிகேட் பண்ணலாம். டாப் 10 ஐட்டம்ஸ் இதுல வந்து என்ன இருக்கு, அதுவும் ஒன்றும் இல்லைங்க தான். ஜஸ்ட் நீங்க வந்து ஜஸ்ட் கொடுத்துட்டு இதுல வந்து டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து என்ன இருக்கு. ஓகேவா? டாப் 10 ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் 10 ஐட்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10 ஐட்டம் மட்டும் இது வந்து எடுத்து காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கே தெரியுது டாப் 10 ஐட்டம்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு எப்படி சொல்லினா 5000க்கு மேல. ஓகேவா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ரெட் கலர்ல காமிச்சிருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் டாப் 10 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இங்க லைட் ரெட்னு சொல்லி கொடுத்துருவோம். அதனால தான் நான் ஒரு வேற கலர்ல கொடுப்பேன், ரெட் டெக்ஸ்ட்னு கொடுப்பேன். ஓகேவா? செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடிஷனல் ஃபார்மேட்ல விட இந்த மாதிரி டாப் 10 ஐட்டம் டாப் 10% கூட நீங்க கொடுக்கலாம். டாப் 10 கொடுத்துட்டு இதுல வந்து எல்லோ ஃபில். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்னால இப்போ எல்லோ ரெட் ஃபில் பண்ணால் டாப் 10%. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. டாப் 10%ல வந்து எவ்வளோ வந்து அந்த பெர்சன்டேஜ் கணக்குல வந்து இது எடுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் 10 ஐட்டம்ஸ் வந்து ஸோ எடுக்கும். நெக்ஸ்ட் பாட்டம் 10%. கீழ இருந்து அது கம்மியா இருக்கிறது இருந்து பாட்டம் 10 ஐட்டம்ஸ் வந்து அதுல இருந்து எனக்கு வந்து ரெட் பார்டர் மட்டும் இருக்கிற மாதிரின்னு சொன்னா கூட. ஸோ ஸோ சாரி, நான் வந்து எதுவுமே வந்து செலக்ட் பண்ண மாட்டேன், செலக்ட் பண்ணாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியல. ஓகே, பாட்டம் 10 ஐட்டம்ஸ் நான் கொடுத்துட்டு லைட் ரெட். லைட் ரெட்லாம் வேணாங்க, எனக்கு ஆல்ரெடி லைட் ரெட்ல தான் அது இருக்கு. ஸோ ரெட் டெக்ஸ்ட் ரெட் பார்டர்ல கொடுப்போம். ரெட் பார்டர்ல கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் தெரியுது பாத்தீங்கன்னா. ஆனால் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு திக்னஸ் தெரியுது பாத்தீங்களா, திக்னஸ் அது பார்த்தீங்கன்னா. ஸோ அது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த பாட்டம் 10% அபோவ் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும், பிலோ ஆவரேஜ் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நியூமரிக்கல் நம்பர்ஸ் மட்டும் தான் வச்சு தான் பண்ண முடியுமான்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா இல்லைங்க, டெக்ஸ்ட் வச்சும் பண்ணலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் தட் கண்டென்ட்ஸ். ஓகேவா? இதுவுமே நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஜனவரி மந்த். ஓகே, இப்போ எல்லாம் இதில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் தட் கண்டென்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு ஜான்வரி லைட் ரெட் ஃபில். ஓகே, ஜனவரி பார்த்தீங்கன்னா ஜான்வரி இருக்கிற மந்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ல டெக்ஸ்ட் அண்ட் டேட்டா அக்கரிங். ஒரு டேட்டா இங்கே டூப்ளிகேட் வேல்யூஸ் இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாத்துலேயும் தான் இருக்கு. ஸோ அதனால வேணாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ஸ். ஸோ இந்த டேட்டா பார்ஸ் என்ன ஒரு புதுசாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி விஷுவலைசேஷன் எக்ஸல் எனக்கு பிடிச்சதே விஷுவலைசேஷன் சார்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ டேட்டா பார்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்னன்னா, இப்போ இந்த ப்ளூ பார்த்தாலே 75 வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. 125 வந்து விஷுவலைஸ்டா பார்க்கணும் நம்ம வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு. ஸோ 125 75 விட 125 அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இது கலர் தான் எல்லாமே கலர் வச்சு பார்க்கறது. நெக்ஸ்ட் வந்து இது ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபில். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க. ஓகேவா? ஸோ டேட்டா பார்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ல இருந்து நீங்க வந்து பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? நான் வந்து இதுல நான் பேசஞ்சர்ஸ் நான் வந்து வைக்கிறேன் உங்களுக்கு. அதுல வந்து எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. நான் நம்பர்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து டேட்டா பார்ஸ் நான் வந்து இதுல வைக்கிறேன். ஓகேவா? பச்சை கலர் வைக்கிறேன். பச்சை கலர் தான் வச்சிருக்கோமா? ஸோ ரெட் கலர் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியுது இப்போ 112 180 தான் இருக்கு. இந்த மாதிரி டேட்டா விஷுவலைசேஷன் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டா பார்ஸ் நீங்க வந்து வைக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் டிக்கெட் பிரைஸ். டிக்கெட் பிரைஸ் கொஞ்சம் சாலிடா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து என்னன்னா அதுவும் அதே தான். ஸோ கலர் ஸ்கேல்ஸ் நம்ம போகலாம். கலர் ஸ்கேல்ஸ் போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் இந்த கலருக்கு இந்த மாதிரி இது ரேஞ்சை பொறுத்து இதுவே வந்து ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இந்த கலருக்கு இந்த வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கலருக்கு அது இது வச்சுக்கலாம்னு சொல்லி காமிக்கிறதுலாம். ஓகே, இப்போ நான் வந்து 1500 வந்து ரொம்ப திக்கா இருக்கு. 2500 கொஞ்சம் கம்மியா இருக்கு. 5000 அதை விட கொஞ்சம் லைட்டா இருக்கு. 7000லாம் ஓகே ஓகேவா இருக்கு. 8000 ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். ஓகே மிட் ஆவரேஜா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகே டாக்ஸ் பேஸ் இந்த மாதிரி நீங்களா ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டேட்டா வந்து விஷுவலைஸா அழகா காமிக்கிறது தான் கைஸ். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். ஓகேவா? ஐகான்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்க வந்து ஐகான்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எவ்வளவு அதிகமா இருக்கு. ஸோ இது வச்சுக்கலாமா? ஸோ இது எல்லாமே ஷேப்ஸ் இது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலி எல்லாமே சிக்னலுக்காக நம்ம பார்ப்போம். ஸோ டேஷ்னலே நம்ம வச்சுக்கோம். டேஷ்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக்ஸுக்கு வந்து இது ஆக்சுவலி ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் டேட்டா செட்ஸ்லாம் வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மார்க்ஸ் அனாலிசிஸ் டேட்டா செட்ஸ்லாம் வந்து இந்த டேஷ்மெண்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டேஷ்மெண்ட் இதை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 125 75 எல்லாமே கம்மியா இருக்கு. ஸோ 1 to 50 ரேஞ்சஸ் எல்லாமே ஒரு மிட்டா இருக்கு. 350 எல்லாமே ஏறி இருக்கு டேட்டா செட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து எப்படின்னா
கம்மியா இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கம்மியா இருக்கும் டேட்டா செட்ஸ். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா செட்ஸ் வந்து ரொம்ப இந்த வேல்யூஸ் எல்லாமே கம்மியா இருக்கு. அடுத்த வேல்யூஸ் எல்லாமே அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு மிட் ஆவரேஜ் வேல்யூஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்ப மிட் ஆவரேஜ் வேல்யூஸ் விட அடுத்த வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்துட்டு அதிகமா இருக்கு. அப்பனா அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆரோ வந்து ரைஸா தான் ஆகும் guys. ஓகேவா, அதுதான் காமிக்கிறாங்க ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா guys? இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகேவா, இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, டேட்டா அனாலிசிஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஸ் டேபிள்ஸ். இது வந்து ஒண்ணுமே இல்லை, டேபிளுக்கு வந்து கலர் கொடுக்குறது தான். பாதியா வந்து பாத்துட்டோம்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல் ஸ்டைல்ஸ். செல் ஸ்டைல்ஸ் நீங்க வந்து உங்க செல்லுக்கு வந்து நீங்க ஸ்டைல் கொடுக்குறதா. 1949 எடுத்துட்டு செல் ஸ்டைல்ஸ் நான் வந்துட்டு 20 as அண்ட் ஹெட்டிங் 1949 இப்போ வந்து காமிக்க பாருங்களா, ஹெட்டிங் தான் அப்படி காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் இப்படி காமிக்குது. இதெல்லாம் நீங்களா வந்து ஜஸ்ட் பண்றதுதாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கு எல்லாமே வந்து ஹெட்டிங் அண்ட் லிங்க் செல் இப்படி காமிக்குது. ஓகே, 20 ஓகேவா, இந்த மாதிரி காமிக்கிறது தான் கேஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான் கேஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ எல்லாமே வந்து முடிச்சாச்சு, உங்களுக்கு மோஸ்ட்லி நான் வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ பெர்சன்டேஜ் ஸ்டைல்ஸ். ஓகேவா, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ பெர்சன்டேஜ்ல மாற்றணும்னா இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க பெர்சன்டேஜ்ல கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் மாறிடும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து எல்லாமே இப்படி இருக்கு, எனக்கு வந்து கரன்சில வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவுமே ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இங்க போயிட்டு இங்கிலீஷ் இந்தியா சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி இன்னர் ஐஎன்ஆர்ல உங்களுக்கு வந்து ருபீஸ் சிம்பிள் போட்டு உங்களுக்கு வந்துடும். டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா டிக்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா 1500 சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும் guys. ஓகேவா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துருக்கு. இப்போ டாக்ஸ் பேஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கீழே வரைக்கும் கொடுத்துட்டு ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து எனக்கு வந்து மாற்றி கொடுங்க, எனக்கு கரன்சியில் மாற்றி கொடுங்க, இல்லைனா எனக்கு வந்து டாலர்ஸை மாற்றி கொடுங்கன்னா டாலர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வந்துடும். எனக்கு டாலர்ஸ் வேணாம், எனக்கு இந்தியன் ருப்பியில் வேணா இந்தியன் ருப்பிலே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், 75.0. ஓகே, கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபார்மேட் டெஸ்ட் டேபிள்னா என்னன்னு பார்த்துட்டோம். செல் ஸ்டைல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம். போல்டு, அப்புறம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி இட்டாலிக்கா மாற்றுவாங்க. இட்டாலிக்கா மாற்றினா ஸ்டைலிஷாக கொஞ்சம் சார்ந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா, அந்த இந்த லேர்ன் வந்து அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஓகேவா, எப்படி வந்து அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. இது வந்து இதுதான் பார்டர்ஸ் கொடுக்குறது தான், இது ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து எப்படி கலர் கொடுக்குறது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்குறது, இது வந்து ஒரு ஃபாண்ட் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது கம்மி பண்றது, அதை நீங்க எதுலையும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் நேம் என்ன கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்லாண்டிங்கா போயிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து கொடுத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் guys. ஓகேவா, ஸோ ஆங்கிள் கவுண்ட் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் guys. ஸோ இது எல்லாமே வந்து இருக்கிறது தான் கேஸ். ஓகேவா, நார்மலா இருக்கிறது தான். ஸோ ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகலா நீங்க வந்து எவ்வளவு கொடுக்குறது தான் கேஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் டேபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சார்ட்ஸ். இது எல்லாமே வந்து சார்ட்ஸ்ங்க. ஓகேவா, சார்ட்ஸ் நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குங்க, வி லுக்அப் எக்ஸ் லுக்அப். இது ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா பிவட் டேபிள் ஃபார்முலாஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு, அந்த ஃபார்முலாஸ் தான். ஸோ அந்த சம் ஆவரேஜ் மேக்ஸிமம் மின் கவுண்ட் நம்பர்ஸ் இதெல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து செல் ரெஃபரன்ஸையும் சொல்லி கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரே ஒரு ரெண்டு கான்செப்ட் தான் கைஸ் இருக்கு இன்னுமே, வி லுக்அப் எக்ஸ் லுக்அப். நெக்ஸ்ட் வந்து பிவட் டேபிள். ரெண்டு முடிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட இது எக்ஸல் கோர்ஸ் மாடல் 2 முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் வி லுக்அப் எக்ஸ் லுக்அப் பார்ப்போம் இப்போ. யா ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா VLOOKUP வந்து பார்க்க போகிறோம். ஸோ VLOOKUP வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ வந்து சிம்பிள் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன். இப்போ ஹியூபைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கு. இப்போ இந்த கண்ட்ரியில் வந்துட்டு இப்போ இந்த இந்த கண்ட்ரியில் வந்துட்டு எத்தனை கன்ஃபியூம் கோவிட் கேசஸ் வந்து நம்ம கன்ஃபியூம் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேவா, ஸோ இந்த இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஹியூபைன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு கண்ட்ரியா இல்ல இது என்னது இந்த மாதிரி உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாதுல்ல, இப்போ ஹியூபை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஹியூபைன்னு சொல்லி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம இந்த VLOOKUP கான்செப்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். ஓகேவா, ஸோ VLOOKUPனா ஒன்றும் இல்லை, இப்போ ஹியூபைன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் லொகேஷன் இருக்கு. இந்த ஹியூபைன்னு சொல்லிட்டு இந்த டார்கெட் லொகேஷன்ல எத்தனை கேசஸ் வந்து கன்ஃபியூம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இந்த VLOOKUPல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம்ஸ் வந்து நம்ம வந்து காலம்ஸ் வந்து நேம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ABCDEFGHIJன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காலம் நேம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஆனா நம்ம வந்து VLOOKUPல வந்துட்டு இப்படி சொல்ல மாட்டோம், ABCDன்னு சொல்லிட்டு இந்த காலம் நேம் அப்படி சொல்ல மாட்டோம். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை 10 காலம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ வந்து நான் வந்து இங்க நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து VLOOKUP இங்க பண்ணலாமா? ஸோ சரி ஓகே, இங்கே பண்ணிட்டேன். ஓகே, VLOOKUP இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஈக்குவல் டு போட்டு இப்போ நான் வந்து கேப்ஸ்ல காம் பண்ணிட்டேன். வி
VLOOKUP போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த VLOOKUPல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா 4 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இன்டெக்ஸ், நம் அப்புறம் வந்துட்டு ரேஞ்ச் லுக்அப் சொல்லிட்டு 4 இருக்கு. 4 பேராமீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூனா என்னன்னா நம்ம எந்த வேல்யூ வந்து டார்கெட் பண்ண போறோம். இந்த ஹியூபை தான் டார்கெட் பண்ண போறோம். ஸோ இது எங்க இருக்கு கரெக்டா? எஸ்ல இருக்கு. எஸ் காலம்ல இருக்கு. எஸ்ல 10ல இருக்கு கரெக்டா. அப்பனா S10 கொடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க அடுத்த பேராமீட்டர் போகணும்னா நீங்க கமா கொடுக்கணும். ஓகேவா? கமா கொடுத்துட்டு டேபிள் அரே கேட்கறாங்க இப்ப. ஓகேவா? இப்ப டேபிள் அரேக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ப்ரொவின்ஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இத வந்து ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ வாட்ரா. சரி ஓகே, இது வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் யா இப்படி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா? நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ ஒர்க் ஆகலன்னா கூட நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துனாலுமே லைக் ஏபிசி மாதிரி அந்த இந்த இதை செலக்ட் பண்ற மாதிரி ஃபுல்லா. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து டேபிள் அரே வந்து ஃபுல்லாவே கொடுத்துட்டோம். ஸோ இந்த டேட்டா இந்த COVID-19 க்ளீன் இந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக ஒரு 50,000 டேட்டா இருக்கு இதில். ஸோ அதெல்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் இன்டெக்ஸ் சம். ஓகே, இப்போ வந்து நம்ம எதை டார்கெட் பண்ண போறோம்? நம்மளுக்கு வந்து இங்கே கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வாட் ஆர் த கன்ஃபியூம் கேசஸ் இன் ஹியூபைன் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் எங்க கன்ஃபியூம் கேசஸ், கன்ஃபியூம் டீடைல்ஸ் இதில் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து கன்ஃபியூம் டீடைல்ஸ் சொன்னா இது எத்தனை காலம்ல இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 6 ஆறுல வந்து இருக்கு நினைக்கிறேன். 1 2 செக் பண்ணிப்போம். 1 2 3 4 5 6 சிக்ஸ்த் காலம்ல இருக்கு. சிக்ஸ்த் காலம்ல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா இப்ப ட்ரூ ஃபால்ஸ் கேக்குது. அப்ராக்சிமேட் என்னன்னா எஸ்டிமேஷன் அப்ராக்சிமேட்டா நீங்க சொல்ற கேக்குறீங்களா இல்ல எக்ஸாக்டா கேக்குறீங்களான்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்கறாங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா என்ன ஸோ அப்பனா நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 444ன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம டேட்டா செட்டை போய் தேடுவோம். அப்ப இப்போ வந்து இந்த பெரிய இப்போ ஒரு 40,000 50,000 டேட்டா செட் எல்லாம் எப்படி உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் கொடுத்துட்டு HUBI நெக்ஸ்ட் ஹியூபை இருக்கு பாருங்க. ஹியூபைன்னு இங்க ஒன்று இருக்கு. ஆனா 444 தான் இருக்கு. ஸோ இன்னொரு ஹியூபை இருக்கு கண்டிப்பா. ஃபைன் நெக்ஸ்ட் கொடுப்போம். இருக்கு பாருங்க 444 தான். நீங்க வேற ஃபைண்ட் ஆல்னு கொடுத்தோம். எத்தனை ஹியூபை இருக்கு? ஓ, அது நிறைய ஹியூபை இருக்கா? நிறைய ஹியூபை இருக்கு. இது வந்து எந்த ஹியூபை கொடுக்குதுன்னு தெரியல. 444 கேசஸ் வந்து வந்திருக்காது காமிச்சிருக்கு பாத்தீங்களா? ஓ, பெரிய டேட்டா செட் இருக்கனால கஷ்டமா இருக்கு. ஓகே, ஓ ஃபர்ஸ்ட் அந்த ஹியூபை எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் ஹியூபை எடுப்போம். நெக்ஸ்ட் ஹியூபை எங்க இருக்கு? இது எங்க இருக்குன்னே தெரியல. ஃபைன் நெக்ஸ்ட். பாருங்க இந்த 63ல ஹியூபை இருக்கு. கன்ஃபியூம்டு கேசஸ்ல வந்து நம்ம வந்து 444 வந்துதா. நெக்ஸ்ட் ஹியூபை போவோம். அதுலயும் கன்ஃபியூம்டு கேசஸ் 444 தான் காமிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹியூபை போவோம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் ஃபர்ஸ்ட் இருந்து எடுத்து காமிக்குது VLOOKUPல. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து VLOOKUP வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? VLOOKUP வந்து சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா பிவட் சார்ட், பிவட் டேபிள் போட்டுடலாம் கைஸ். ஓகேவா? இப்போ பிவட் டேபிளுக்கு வந்து இந்த டேட்டா செட் வேணாம், ரொம்ப இதா இருக்கு. ஸோ ஈஸியஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் புரியுற மாதிரி இருக்கணும்னா நான் வந்து ஃப்ளைட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து டோட்டல் ப்ரைஸ் அதெல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதை வச்சு ஒரு சின்னதாக வந்து பண்ணுவோம் கைஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து எப்படி பிவட் டேபிளாக கொண்டு வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்ல போயிட்டுக்கோங்க. ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ்னு இருக்கும். ஸோ இப்படி நீங்க வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு பிவட் டேபிளை பார்த்தேன். எங்கே பார்த்தேன்னு தெரியல. ஸோ ஓகே, ஆக்சுவலி ரெண்டு வேஸ் இருக்கு நம்ம பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் நான் உங்களுக்கு அந்த வேலையும் சொல்லி தரலாம், இன்னொரு வேலையும் சொல்லி தரலாம்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஓகே ஓகே பரவாயில்ல. சரி ஓகே, பிவட் டேபிள் ஆரம்பிக்கணும்னா இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அதனால டைம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் T கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் T கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ கொடுத்தோடனே இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் வித் பிவட் டேபிள்னு. ஸோ இப்போ நீங்கள் இதை கொடுத்தாலுமே இது பிவட் டேபிளாக மாறிடும். ஓகேவா? இப்போ நான் இந்த டேபிளுக்கு ஓகே இதுலேயே இருக்கட்டும், எக்ஸிஸ்டிங் நியூ ஒர்க் ஷீட்லேயே இருக்கட்டும். நியூ ஒர்க் ஷீட்டில் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் பிவட் டேபிள். இந்த மாதிரி தான் பிவட் டேபிள் இருக்கும். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு முக்கியமான கான்செப்ட்டுங்க இது. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரேண்டமாக பார்த்தாலும் சரி, ஓகே இதுதான் முக்கியம். ஓகேவா?
ஓகே. இப்போ வந்து இங்க ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் இருக்கு. இப்போ நான் இயர்ஸ வந்து காலம்ல குடுத்துடுறேன். ஓகேவா? இயர்ஸ் வந்து இந்த மாரி டிராக் பண்ணி இங்க காலம்ல குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி இயர்ஸ் வந்து உங்களுக்கு காலம்ல வந்துரும். ஸோ எனக்கு இல்ல ப்ரோ எனக்கு இயர்ஸ் வந்து ரோல இருக்கட்டும். அதான் நல்லா இருக்கும்னா, இயர்ஸ் இந்த மாரி ரோல வந்துருச்சு. இப்போ மந்த் மட்டும் காலம்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு இருக்கு. இப்போ பேசஞ்சர்ஸ் வந்து வேல்யூஸா வந்து இப்ப இருக்கட்டும்னு சொல்லி பார்த்தா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து தெரியுது பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்னன்னா 1949ல ஜான்வரி மந்த்ல 112 பீப்புள்ஸ் இருக்காங்க, பிப்ரவரி மந்த்ல 18 பீப்புள்ஸ் இருக்காங்க, மார்ச்ல 132 சொல்லிட்டு வந்திருக்கு. கிராண்ட் டோட்டல்ஸ் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் பிளாங்க் பேஜா வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒன்றும் பெருசா இல்லை. ஓகேவா? ஓகேவா கைஸ்? இதை டெலீட் பண்ண முடியுமா? டெலீட் ஃப்ரம் பிவட் டேபிள். ஓ, ஃபுல்லாவே டெலீட் ஆயிடுச்சு. சூப்பர். மாஸ். ஓகே. அன்குரூப். ஓகே ஃபைன். ஓகே, உள்ளுக்குள்ள போயிட்டா இது வந்துடும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு பிரிச்சு பாக்குறது தான் வந்து பிவட் டேபிள் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 1949ல இந்த மாதிரி கிராண்ட் டோட்டல் இந்த டேபிள்லாம் நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து பாத்துக்கலாம். இப்போ கிராண்ட் டோட்டல் வந்து எனக்கு வந்து வேணாம், கிராண்ட் டோட்டலே வேணாம்னு சொன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு கிராண்ட் டோட்டல் ஆன் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருந்து வரும் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரோஸ்க்கு மட்டும் வேணும்னு சொல்லி கேட்டா ரோஸ்க்கு மட்டும் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலம்க்கு மட்டும் வேணும்னு சொன்னீங்கன்னா காலம்க்கு மட்டும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கேன். நான் இப்போ இதை முடிச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் போறேன். ஓகேவா? இப்போ வந்து இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டட் ரோஸ்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு கலர்ல இருந்து காமிக்கும். ஓகே, நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேண்டட் காலம்ஸ்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸா உங்களுக்கு வந்து வருது. ஓகேவா? பேண்டட் ரோஸ் இந்த மாதிரி வரும் கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஹெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் லேஅவுட்ஸ் ஷோயிங் காம்பேக்ட் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, அது நெக்ஸ்ட் அப்படி தான். ஷோ அண்ட் அவுட்லைன் ஃபார்ம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்குது கைஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோ இன் டேப்லெட் ஃபார்ம். ஷோ இன் டேப்லெட் ஃபார்ம்னா ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் மட்டும் ஒரு ஷோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்ஸ். அண்ட் இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஒன் ரிப்பீட் ஐட்டம் லேபிள்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் பிளாங்க் ரோஸ், ரிமூவ் பிளாங்க் லைன்ஸ். ஸோ ஓகே. சப்டோட்டல்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கைஸ். ஓகேவா? ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த சப்டோட்டல் இதை தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ ஓகே. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி டேபிள்ஸில் பார்த்தது தான் கைஸ். ஓகேவா? ஸோ இதில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி பிவட் டேபிள் அனாலிசிஸ் தான். ஓகேவா? ஓகே. யா ஓகே, இது நல்லா இருக்கும். ஆனால் பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே. ஸோ இன் காம்ப்ளெக்ஸ் யா ஓகே. ஏன்னா அப்போதான் சார்ட்ஸ்லாம் போடணும் வேறு. ஓகே கைஸ், இப்போதைக்கு போட்டிருக்கோம். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் எனக்கு வந்து இப்போதைக்கு ஜான்வரி மாதம் வரைக்கும் எனக்கு சார்ட் போடுவோம். இப்போ ஓகே, இப்போதைக்கு பார் சார்ட் வந்து போடுவோமா? ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து 1949க்கும் 54. ஓகே, இப்போ இதுக்கு மட்டும் நான் பார் சார்ட் போடலாம். ஓகே. ஓகே ஃபைன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஆக்சுவலி எங்கே போய் போகணும்னா இன்சர்ட்ல போயிட்டு உங்களுக்கு இங்கே சார்ட் செஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது பார் சார்ட். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஏரியா சார்ட். இது வந்து ஒரு பை சார்ட். இது வந்து த்ரீ டயக்ராம் சொல்லுவாங்க, இல்லை இதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிஸ்டோகிராம். இது வந்து ஸ்கேட்டர் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அப்புறம் வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் ஃபால் டயக்ராம், ஃபனல் டயக்ராம், ஸ்டாக் டயக்ராம், சர்ஃபேஸ் டயக்ராம், ரேடார் டயக்ராம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ டயக்ராம். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் போகும். இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க கேடி பிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேடி டயக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சொல்றேன். இதெல்லாம் அப்கமிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோஸ் வந்து கவர் பண்ணும்போது நான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் மேத்தமெட்டிக்கலா படிச்சோன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே. இந்த இது எல்லாமே வந்து இன்னொரு இதுல போட்டுட்டா. ஸோ அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும்ல. இதெல்லாமே நான் வந்து மர்ச் பண்ணிட்டா நல்லா இருக்கும். மர்ச் பண்ணிட்டோம்னா மர்ச் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இது மாதிரி இருந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ கண்ட்ரோல் C. ஸோ கண்ட்ரோல் X ஒய். யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பேசஞ்சர்ஸ் உங்களுக்கு தெரியுறாங்களா?
இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது சம் ஆஃப் என் பேசஞ்சர்ஸ் வந்து 1000 2000 3000 4000. ஆக்சுவலி இங்க இருக்கிறது எல்லாமே லெஜன்ஸ் தான் ஓகேவா. ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சார்ட் டைட்டில்ஸ், டேட்டா லேபிள்ஸ், டேட்டா டேபிள்ஸ், ஏர் பார்ஸ்லாம் இருக்குல்ல, இதுல நீங்க வந்து நீங்க வச்சுக்கலாம். இப்போ ஆக்சஸ் டைட்டில் இதெல்லாம் நீங்க வந்து ஆக்சஸ் டைட்டில் கீழே டைட்டில் கொடுத்துக்கலாம். சார்ட்டுக்கு வந்து மேலே டைட்டில் கொடுத்துக்கலாம் கைஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டேட்டா லேபிள்ஸ் வந்து இந்த இருக்க லேபிள்ஸ் தான் கைஸ். இந்த லேபிள்ஸ் வந்து உள்ள வந்து நம்பரிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா, அவ்வளவுதான். இது வந்து நீங்க இன்னுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்சைட் எண்டு இல்லைனா இன்சைட் பேஸ் இல்லைனா டேட்டா கால் அவுட். இது வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ சென்ட்னு வச்சுக்கலாம். டேட்டா லேபிள்ஸ் பற்றி ஏன்னா நம்ம நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ ஏர் பார்ஸ்னா இந்த பார் தான் எவ்வளோ டேட்டா வந்து இருக்குன்னு சொல்லி அங்கெல்லாம் இதில் வந்து டேட்டா நமக்கு சஃபிஷியண்டாக இருக்கு. இன்னும் டேட்டா சஃபிஷியண்டாக இருக்கும் ஓகேவா. ஏர் பார்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல படிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த பார் சார்ட் நான் வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிம்பிளாக நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ பார் சார்ட் வந்து எதுக்காக இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பார் சார்ட் தான் ஓகேவா. பார் சார்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 1949 1950 51 52ன்னு சொல்லிட்டு 1960 இருக்க வரைக்கும் டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் எல்லா டேட்டாஸையும் வந்து நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் பார் சார்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஓகே இப்போ நெக்ஸ்ட் சார்ட் போவோம். இப்போ நெக்ஸ்ட் சார்ட் வந்து இருக்கா. இப்போ இந்த சார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஓகே இன்சர்ட்ல போயிட்டு நெக்ஸ்ட் வந்து டி டயக்ராம்ஸ் இது ஓகே இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் எல்லாமே ஜஸ்ட் விஷுவலைசேஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன் ஓகே ஃபைன். ஆக்சுவலி எல்லாமே பீக்ல இருந்திருக்கு ஓகேவா. இந்த 5000 சீரீஸ் எல்லாமே பீக்ல இருந்து 1960 பயங்கர பீக்ல இருந்திருக்கு நமக்கு. ஏன்னா 1960 பயங்கர பீக். நிறைய பேசஞ்சர்ஸ் 1960ல இருந்து வந்திருக்காங்க ஓகேவா. இதை பார்த்துதான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து கண்ட்ரோல் சி. ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்துடலாம். இதை வந்து நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம் கேஸ் ஓகேவா. ஸோ இதை வந்து இங்கே வச்சுக்கலாம் கேஸ் ஓகேவா. ஸோ பிவட் டேபிள் சார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை delete பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் போகிறோம். நெக்ஸ்ட் பை சார்ட் எடுப்போம். ஸோ பை சார்ட் எடுத்தோம்னா இதெல்லாம் இப்படி ஜஸ்ட் ஓகே 3D பை வச்சுக்கலாம். ஓகே ப்ளஸ் கொடுத்துட்டு ஸோ நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாமா. ஃபைன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜான்வரி மந்த் மட்டும்தான் ஓகேவா. இதுல நீங்க வந்து இயர் கொடுத்து இப்போ எனக்கு வந்து செலக்ட் ஆல் இல்லாம எனக்கு வந்து 1945 மட்டும் போதும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1949ல மட்டும் இருக்கிறத மட்டும் காமிக்கும். 1949ல இருக்கிற டேட்டாஸ் மட்டும் காமிக்கும் ஓகேவா. இது ஜான்வரி மந்த்து. ஸோ சம் ஆஃப் பேசஞ்சர்ஸ் மந்த் வந்து நான் ஜான்வரி பிப்ரவரி எல்லாமே தான் கொடுத்துருக்கேன். ஸோ 1112 காமிக்குது. ஆக்சுவலி இது வந்து ஜான்வரி மந்த் தான் வந்து காமிக்குது ஓகேவா. ஸோ பை சார்ட்மே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் பை சார்ட் மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா. ஸோ ஏன்னா நான் பைசார்ட் வந்து பைசார்ட் யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி எனக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் பைசார்ட்ஸ் அவ்வளோ வந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன் நான் ஆக்சுவலாக. ஸோ கண்ட்ரோல் இந்த மாதிரி தான் ஆக்சுவலி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா இப்படி தான் வந்து டேஷ்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ஓகே இவங்க நாளைக்கு நம்ம பண்ண ஒரு இது காணா போயிடுச்சு. ஐயோ அதை காணா போயிடுச்சு. ஓகே ஃபைன். என்ன பண்ணுறாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் முடிச்சாச்சா. ட்ரீ வந்து ரொம்ப கொச்சம் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க இருக்கான்னு கேட்டு ஓகே இது நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் டைப். ஓகே இது ட்ரீ டயக்ராம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ். ஸோ ஹிஸ்டோகிராமே இதுக்கு யூஸ் பண்ண முடியாதான் மோஸ்ட்லி. ஹிஸ்டோகிராம் இந்த டேட்டா செட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்கேட்டர் டயக்ராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கு வந்து ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிள்ஸ் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அதிகமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேடி பிளாட். இந்த மேலே போது பார்த்தீங்கன்னா இந்த பாருக்கு மேலே ஒரு லைன்ஸ் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கேடி பிளாட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேடி பிளாட் வந்து எதுக்கு போகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கேடி பிளாட் தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி கேடி பிளாட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டா வந்து எவ்வளவு தூரம் மேலே ஏறி இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பாப்பீங்க பாத்தீங்களா. ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளவு ஏறி இருக்கு இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் ஆக்சுவலி அதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் சொல்றேன் ஓகேவா. நானும் இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து இதெல்லாமே ரொம்ப புரியும் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ இருக்கா இதுலன்னு சொல்லிட்டு ஓகேவா. இதுல இருந்து இப்படி அவ்வளோதான் இது ஆக்சுவலி வந்து இன்னும் இதெல்லாம் இருக்கு கேஸ் வாட்டர் ஃபால் ஃபனல் அப்புறம் ஸ்டாக்ஸ் அப்புறம் சர்ஃபேசஸ் இது ஆக்சுவலி ஒன்றும் இது அவ்வளோவா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது பஸ் மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரொம்ப முக்கியமானதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்
பார் சார்ட்டு, ஸ்கேட்டர் டயக்ராமு, ஹிஸ்டோகிராமு அண்டு பை சார்ட் மோஸ்ட்லி இல்லை, பட் இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபால் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவ்வளோதான், ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற டயக்ராம் ஸ்பேஸ், ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு அண்ட் ஒரு டயக்ராம் காணா போயிடுச்சுல, ஏன் டயக்ராம் காணா போயிடுச்சு? இந்த இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலி நீங்கள் வந்து இதில் மாற்றலாம் கைஸ். இந்த மாதிரி இதை வந்து மாற்றலாம் நீங்கள். ஸோ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். டேட்டா லெஜெண்ட்ஸ், டேட்டா லேபிள்ஸ், மாதிரி கொஸ்டன் இருக்குல்ல. ஸோ ஒன்று வச்சா இன்னொன்று பேர் பேசு தலைவலியாக இருக்கு. மேர்ஜ் செல்ஸில் பண்ணிப்பால் தான் இங்கே ஒரு கடுப்பு. ஓகே கைஸ், ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஒன்று இருக்கு. அது எங்க ஆக்சுவலி இது எல்லாமே ஃபில்டிங், ஓகேவா. இங்கே யூஸ் பண்ணுற மூலமா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், சின்னதுலேருந்து பெருசு, அப்புறம் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறது தான், ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 417 இப்படி வந்துருச்சு. அப்படியே 1960லேருந்து 1949 இப்படி வருது உங்களுக்கு ஃபில்டிங், ஓகேவா. இதுவும் இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ், ஓகேவா. ஸோ ஓகே கைஸ், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கான லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம் கைஸ், ஓகேவா. ஸோ வந்து ஆக்சுவலி எக்ஸல் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டீங்க ப்ரோ, எங்கே ப்ரோ காணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் இதுதான் கைஸ் இந்த ப்ராஜெக்ட். என்னன்னா ஆக்சுவலி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி, எக்ஸல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்னும் நான் வந்து டீப்பாக எடுத்துருப்பேன். ஸோ வந்து இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும்னா, எப்படி எக்ஸல்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டேட்டா செட்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ யா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ யா, இன்னும் கிளீனா இருக்கிறதுக்காக நான் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பெருசா இருக்கு, சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து டுட்டோரியல்ஸ் வந்து இந்த வீடியோஸ் பார்க்கறதுனால வந்து எந்த ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து டுட்டோரியல்ஸ் பார்க்கறது மட்டும் பத்தக்கூடாது, நீங்க அதை பார்த்துக்கிட்டே செய்யணும், ஓகேவா. பார்த்துக்கிட்டே செய்யறது மூலமா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது மூலமா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வரும். ஸோ இதை பண்ணா இது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நாலேஜ் கிடைக்கும், டெக்னிக்கல் நாலேஜ் கிடைக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ வீடியோஸ் மட்டும் பார்க்காதீங்க, ஸோ ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா. சரி ஓகே, இப்போ வந்து சின்ன டெக்ஸ்ட் மாதிரி பண்ணிடுவோம் கேஸ், ஓகேவா. ஒரு சின்ன டெக்ஸ்ட், ஓகே. இது வந்து என்ன டேட்டா செட்டு, ஃப்ளைட் டேட்டா செட்டா, ஓகே. ஃப்ளைட்ஸ் ரிப்போர்ட் 1949 to 1960. யா ஓகே. அண்ட் கைஸ், வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். மோஸ்ட்லி யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நம்ம சேனலில். பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலில், பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மோட்டிவாக இருக்கும் எனக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்துடுச்சா, டெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க, ஓகேவா. ஸோ இது வேற, ஓகே. இந்த மாதிரி தான் ஆக்சுவலி எக்ஸல் டேஷ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. பட் பவர் பிஐ வந்து எக்ஸலோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ அதனால நான் வந்து பவர் பிஐ எடுத்து போகும்போது அந்த ப்ராஜெக்ட்லாம் நான் சூப்பராக பண்ணி காமிச்சேன், ஓகேவா. ஸோ எங்கடா போச்சு, ஐயோ ஐயோ காணா போயிட்டாங்களா, எங்கடா சொன்னாங்க. சரி ஓகே கைஸ், ஆக்சுவலி எக்ஸல் டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்து இருக்கும் கைஸ், ஓகேவா. ஸோ கைஸ், நம்ம வீடியோஸ் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸல்ஸான பேசிக்ஸ், டைட்டில் பார், ரிப்பன்ஸ் என்ன இருக்கும், ஸோ ஃபாண்ட் சைஸ் எப்படி மாற்றணும், ஃபாண்ட்ல எப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எந்த ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், கலர் கொடுக்கலாம், அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், எப்படி ஒரு டேபிளுக்கு ஃபார்ம் பண்ணிடலாம், ஒரு செல்லுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்கலாம், ஒரு ஒரு நம்பரிங் இல்லை ஒரு செல்லுக்கு வந்து எந்த மாதிரி டேட்டா இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஃபார்மேட் அடிக்கிறது, அது கரெக்டான ஃபார்மேட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள், வி லுக்அப், அப்புறம் வந்து ஃபார்முலா பார், எல்லாமே வந்து இந்த வீடியோஸ்ல எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டா அனலிஸ்டுக்கான
எப்படி ஃப்ரம் பாட்டம் டு டாப் வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ நான் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து எக்ஸல்ஸ்ல வந்து எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து பைத்தான் தான் போக போறோம். ஸோ பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பைத்தான் இஸ் மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பைத்தான் வந்து ஒரு பில்லர் மாதிரி. ஓகேவா? பைத்தான் வந்து ஒரு பில்லர் மாதிரி ஒரு டேட்டா அனாலிஸ்டுக்கு. ஸோ வந்து பைத்தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம். டேட்டா அனாலிஸ்ட்னு சொல்லி ஒரு பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங்க்கு இப்போ நம்ம வந்து கீழே பேஸ்மெண்ட் போட்டாச்சு. அடுத்து பில்லர் ஏத்த போறோம். ஓகேவா? அடுத்து வந்து பைத்தான் தான் படிக்க போறோம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாமே வந்து போய் வந்து உங்க லேப்டாப் எடுத்து ஒரு டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அதை வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் மொத்தம் 2 டேட்டா செட் தரேன். ஃப்ளைட் டேட்டா செட்டும் இன்னொரு COVID-19 டேட்டா செட்டும் தரேன். போய் ப்ரிப்பேர் பண்ண போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ கைஸ், மறந்துடாதீங்க நம்ம கீழே நம்ம சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? நம்ம சேனல் 148 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். மறந்துடாதீங்க, உங்க சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தாலும் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஓகேவா? ஓகே கைஸ், பை கைஸ்.